இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக ஆண்டாள் அவதரித்தாள். அயோனிஜையன்னே பெருமை பெற்றவள். ஒரு கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் அவள் அவதாரம் அமைந்தது. ஆழ்வார் அவளுக்கு பாலும் தேனும் ஷோரும் ஊட்டியதை விட கிருஷ்ண கதைகளையும் கண்ணனுடைய திவ்யமான குணங்களையும் சொல்லி சொல்லியே வளர்த்தார். அதனால் சத்துவகுணம் மிகவும் வளர்ந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் பெருமானையே கைப்பிடிக்க வேணுங்கிற உறுதி கொண்டாள். ஆனால் அதை எப்படி சாதிப்பது, இது எப்படி கைகூடும் என்று தெரியாமல் தவித்தாள். பொதுவாக தவிக்கக்கூடாது என்று கீதாச்சாரியன் உபதேசிக்கிறாரே, ஆண்டாள் தவித்தது தகுமா, துடித்தது கூடுமா எனில், உலக விஷயத்திலே எது கர்மாதீனமாக ஏற்பட்டிருக்கிறதோ அதைக் கண்டு தவிக்காதே அர்ஜுனா, அது ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, மாறாததான பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதிலும் தவிக்காதே. அது உன்னால் ஆகாது, அது நான் தான் நடத்த வேண்டும். ஆனால் நான் நடத்தி கொடுப்பேங்கிற உறுதி பெற்ற பிற்பாடு எனக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாயோ அதில் தவிப்பாய், அதில் துடிப்பாய். அந்த கைங்கரியம் கிட்டுமா கிட்டுமா என்று ஆவலோடே இரு. அது சிறு கைங்கரியமோ பெரிய கைங்கரியமோ கிடைத்ததென்றால் உடனே செய். இதைத்தான் கீதாச்சாரியனும் மற்றுள்ள ஆச்சாரியர்களும் உபதேசிக்கிறார்கள். அதனால் இப்போ ஆண்டாள் தவிக்கிறாள்னு சொன்னாலும் எப்படி முக்தி அடைவோமோங்கிற தவிப்பல்ல, கண்ணனை தனக்கு பர்த்தாவாக பெற வேணும். இது ஒரு தவிப்பு. அது பிராப்பியம், அதை பெற வேணும்னு ஆசை கொண்டாள். ஏன் கணவனாக அடைந்து என்ன செய்ய போகிறாள்? இனிமேல் இல்லாமல் அனைத்து கைங்கரியங்களையும் பண்ண வேணும். கைங்கரியம் பண்ணணுங்கிறதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதூன்னு 5ஆம் பாட்டிலேயே திருப்பாவையில் ஆண்டாள் உரைத்தாள். இதில் ஆச்சரியம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்றால் அதை செய்து பெருமானை அடைய வேண்டுமா, அல்லது பெருமானுக்கு பலமாக அவர் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார், அதற்காக கிருத்தஜதையை காட்ட இவற்றை செய்ய வேண்டுமா? ஒரே செயல், ஆனால் அந்த செயலுக்கு 2 உருவங்கள் உள்ளன. வாயால் பாடுகிறேன், மனத்தால் சிந்திக்கிறேன், தூமலர்களை தூவி அர்ச்சிக்கிறேன். இதை பக்தி உபாசனம்னு வைத்து கொண்டால் அதன் மூலம்தான் பெருமான் அடைய போகிறோம்னு அர்த்தம். இல்லை, இதை பிரபத்தின்னு வைத்து கொண்டு விட்டால் அப்போ இதை பண்ணி சரணாகதி ஆன பிற்பாடு கைங்கரியமாக செய்ய போகிறேன்னு அர்த்தம். அதே வாயால் பாடுறதும் உள்ளத்தால் நினைக்கிறது தான் செய்ய முடியும். ஆனால் அதை என்ன நினைவோடு பண்ணுகிறேன், இதைத்தான் விநியோக பிருத்தக்துவம்னு சொல்லுவார்கள், அல்லது அதிகாரி பேதம்னு சொல்லுவார்கள். யார் பண்ணுகிறார், எந்த விதியின்படி பண்ணுகிறார், எதற்காக பண்ணுகிறார், இதை வச்சுன்னு அந்த கர்மாவே மாறிடும். இப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோம், அது என்னன்ற மாதிரி உருவாகலாம். சந்தியாவந்தனம் பண்ணுகிறேன், நித்திய நைமித்திக அனுஷ்டானம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். அவரவர் அமாவாசை தர்ப்பணம் பண்ண வேண்டும், அவரவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணுகிறோம், இதெல்லாம் நித்திய அனுஷ்டானம் நைமித்திக அனுஷ்டானம் அப்படின்னு பண்ணலாம். இல்லை, அந்த அனுஷ்டானம் தான் இருந்தாலும் இதை நாம் எடுத்துருக்கிற கர்மயோகத்தின் ஒரு அங்கமாக செய்கிறேன் என்றும் சொல்லலாம். இல்லைன்னா அதுக்கும் போல இப்போ பக்தி யோகத்துக்கு வந்துட்டார், அவர் எதுக்கு இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும்னால், இல்லை, பக்தி வளருவதற்கு தடங்கலாக அப்படி பாப்பங்கள் வளர்ந்துட்டே இருக்கும். அதை வேற நம்ம நித்திய அனுஷ்டானத்தை விட்டுட்டோம்னால் அந்த பாபங்கள் இன்னும் வளர்ந்துடும். அதை தடுக்க முடியாது, எரிக்க முடியாது. இந்த பாபம் தடங்கள் வளர்ந்துட்டே இருந்தால் பக்தியில் முன்னேற முடியாது.
இப்படி ஒரே சந்தியாவந்தனம் எத்தனை எத்தனை உருவத்தை எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். அது எதனால வருது? நான் எதை நினச்சிண்டு நான் யாரா என்ன பண்ணுறேனோ அதை நினச்சின்னு மாறிண்டே இருக்குமோ இல்லையோ. சரி, அப்போ பிரபத்தி அனுட்டிக்கிறான் சரணாகதன். அவருக்கொண்டு இந்த பாபம்லாம் பெருமாள்னா பார்க்க போகிறார். பக்தி யோக நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மத்தை தாம் போக்கிக்கணும். ஆனால் சரணாகதனுக்கு அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் போக்குகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் போக்கிக்க வேண்டிய தேவை கூட கிடையாது என்னால், கிடையாது தான். ஆனால் சரணாகதி அனுஷ்டித்து எந்த பெருமான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரோ அவர் எனக்கு பிடிக்கிறது நீ நித்திய அனுஷ்டானத்தை பண்ணுறதான்னு சொல்லி வச்சிருக்கார். அப்போ அதை மாற்றிட்டேன்னால் அப்போ கொடுக்கிறவனுக்கு பிடிக்காததை செய்ததாவேன். இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் இதுக்காக செய்ய வேண்டியிருக்கு, இதுக்காக செய்ய வேண்டியிருக்கு. ஆக மொத்தத்தில் செய்யணுங்கிறது மட்டும் நிச்சயம். யார் செய்கிறார்கள், எந்த விதியின்படி செய்கிறார்கள், என்ன ரூபத்தில் செய்கிறார்கள், எந்த பயனுக்காக செய்கிறார்கள், எல்லாமே மாறலாம். ஆனால் செய்துதான் தீர வேண்டும். இதைத்தான் ஆண்டாளும் நமக்கு பக்தி வேணும், அதுவும் பிராப்பியமாய் பெருமானுக்கு என் செய்வோம் என் செய்வோம் என்ன கைங்கரத்தில் ஈடுபடுறதுக்கு ருச்சி வேணும். கைங்கரம் வேணும்னாலே விருப்பம் வேணும். அந்த விருப்பம் எங்கிருந்து வரும்? பக்தியில் தான் வரும். பக்தி இருக்க இருக்கத்தான் அவருக்கு பண்ணணுங்கிற விருப்பம் வரும். விருப்பங்கிற ருச்சி இருந்தால்தான் மேலே கைங்கரியமே பண்ணுவோம். அதனாலே கைங்கரியங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு துடிப்பும் வேணும். அதற்கு ஆண்டாள் துடிப்பது தான் இந்த 30 பாசுரங்களும் திருப்பாவை. அதனால் இதை சொல்ல சொல்ல நமக்கு என்ன லாபம்னால் இன்னும் கைங்கரியத்தில் ஸ்ரத்த வரும். அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன வரியை எடுத்துன்னு கூட நாம் மேலே மேலே கைங்கரியத்தை அமைச்சு விடலாம். அதான் இது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐந்து மைந்துன்னு கொண்டாடுகிறார்கள். அந்த திருப்பாவையில் இன்னைக்கு நாள் பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நகிழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் குடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். சங்க சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கிற புண்டரீகாட்ச பெருமாள் பாட்டை பார்த்தா சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணான். உடனே வண்டி பிடிச்சு நம்ம திருவள்ளரைக்கு போயிடணும். போய் அங்கே நின்றுட்டோம்னால் பெரிய சங்கு சக்கரங்களை தரிச்சுருக்கார். அதுவும் சக்கரத்துக்கு தனி சிறப்போடு பிடிச்சுருக்கார். அதனால தான் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன். பெருமாள் ரொம்ப பெரிய பெருமாள். பல பெருமாள்கள் சங்கு சக்கரத்துங்களை ஏந்திண்டு சின்ன பெருமாளா அர்ச்சக சுவாமிக்கு சௌகரியமான பெருமாளாக இருப்பா. பெரிய பெருமாளாக இருந்துட்டு அப்போ அர்ச்சக சுவாமி தான் ஒருத்தருக்கு 2 பேர் வேணும், 2 பேருக்கு 3 பேர் வேணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கும் சரீரம்னு ஒன்று இருக்குது. என்னதான் கைங்கரியமாக இருந்தால் கூட, ஆனால் அந்த 70 வயசு கூட எப்படியோ ஒரு மூச்சு பிடிச்சின்னு அந்த பெருமாள் திருமேனி நகத்தின்னு போகிறாள்னு சொன்னால் அது அவர் தான் சக்தி கொடுக்கணுமே தவிர நாமெல்லாம் இப்போ 40 வயசுக்கே அதை நினச்சி பார்க்க முடியாது. நம்ம தாத்தா 82 வயசுக்கு காய்கறி போய் வாழ்ந்து திருத்தி அதெல்லாம் ஜலமெல்லாம் தூக்கி கொண்டு பாத்திரம் தேய்ச்சி வைப்பர்னால் வைப்பார்னு சொல்லி நம்மளும் சந்தோஷப்பட்டு போயிடலாம். இவ்வளவு தான் நம்மால் முடியுமே தவிர வைப்பதற்கு நம்மால் ஆகாது. அப்போ அந்த புண்டரீகாட்ச பெருமான் நான் பெரிய ஆக்கிருத்தியோடு எழுந்துருளி இருக்கிறார். அவர் தான் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணான். அவரை பாடுறதுக்காகன்னா பெண்ணை கூப்பிடுகிறோம். இந்த பாசுரத்தில் மீண்டும் விடிந்தமைக்க அடையாளங்கள் உள்ளன. 13ஆம் பாட்டிலையும் பார்த்தோம், 14ஆம் பாட்டிலையும் இருக்கு. இப்போ உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் நீர் புஷ்பம் மலர்கிறது, ஆம்பல் புஷ்பம் கூம்புகிறது. அப்படின்னா விடிந்ததுன்னு அர்த்தம். விடிந்தால் செங்கல் நீர் மலரும், ஆம்பல் கூம்பும். நேர்மார் விடிந்தால் தாமரை மலருமா? ஆனால் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கிறச்சே ஒருத்தர் மட்டும் தூங்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கிறா, இன்னார் தூங்கிப்படுறாள் என்னால் அது இன்றைக்கி இருக்குது. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் இல்லை. யாரெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு இங்கிருந்து பணிபுரியறாளோ இல்லையோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னால் இந்த கோட்டி தூங்குறச்சே அந்த கோட்டி எழுந்துடுவா, அந்த கோட்டி தூங்க போகிறச்சே இந்த கோட்டி எழுந்துடுவா. இப்போ தான் ராத்திரி முழுக்க வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். கார்த்தால பெருமாள் திருவாராதனை பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிவிடுவார். தூங்கிட்டால் அதுக்கப்புறம் 4:30-5 மணிக்கு தான் எழுந்திருப்பான்னு எத்தனையோ வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஆனால் அது என்ன ஆகிடும், அந்த ராத்திரி வேலை பார்த்துட்டு பகல்லேன்னு சொன்னால் எல்லாரும் பகலில் முழிச்சுட்டு இருப்பா. கடகண்டிலாம் பகலில் தான் இருக்கும், எல்லாமே பகலில் தான் இருக்கும்.
ஆனால் நாம் அப்போ தூங்கிட்டு இருக்கணும் இல்லையோ, அதில் கொஞ்சம் மாறுதல், அதை சரிப்படுத்திக்கிறதுக்கே போரும் போர்னு இருக்கும். இது எப்படியோ செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து எல்லா புஷ்பங்களும் மலரும் சூரியோதயத்தில். ஆனால் இந்த புஷ்பம் கூம்பும் சூரியோதயத்தில். கூம்பிடுத்து போல் இருக்கு ஆம்பல் வாய் கூம்பினகாள், இதுதான் வடிந்தமை கடையாளம்னு வெளியில் இருக்கிறவா சொல்றா. உள்ள இருக்கிறவர் வன்மையாக மறுத்து விட்டாள். இது ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இப்போ. ஏனெனில் நீங்கள் எங்கே பார்த்துட்டு வந்தீங்களோ எனக்கு தெரியாது, என் வீட்டில் இருக்கிற செங்கழுநீர் வாய் நெகிழலை, ஆம்பல் கூம்பலை என்று சொல்ல, என்ன பண்ணி அப்படி சொல்கிற, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் வேணும்னு இப்போ உன் வீடு புழக்கடைன்னு ஏன் வலிந்து சொல்லுகிறாள் என்னால், நாங்கள் எங்கேயோ பார்த்துட்டு வந்து தான் நினச்சிக்க வேண்டாம், இதெல்லாம் உன் வீட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அவ இன்னும் சாமர்த்தியமா, நான் கதவையே திறக்கலே, என் வீட்டு புழக்கடை தோட்டத்தை எப்படி பார்த்தீர்கள்? அசூரியம் பஷ்யமான தோட்டம், நாங்கள் அப்படி யாரையும் பார்க்கலாம் விட்டதில்லை, நான் தான் கதவை திறக்கலையே, அப்போ நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? ஒன்றும் பார்த்துட்டீர்கள்னா நான் திறந்துட்டேன்னு ஒத்துங்கோ, சத்தம் போடாதீங்கோ. இல்லை நான் திறக்கலேன்னு சொன்னால் பார்க்கலேன்னு ஒத்துங்கோ, சத்தம் போடாதீங்கோ. எதுக்கு இத்தையும் சொல்லி அத்தையும் சொல்கிறேன்னால், பெண்ணே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் நீ சொல்கிறது. இப்போ ஊரில் கழனி களத்து மேட்டில் எல்லா தோட்டத்திலையும் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினால், உன் தோட்டம் உன் வீட்டு தோட்டம் வேறோ? உன் வீட்டு தோட்டத்தில் மட்டும் மத்தியானம் நடக்குமான்னா, ஊரில் இருக்கிற எல்லா தோட்டத்திலையும் எப்போ மலருமோ குவியுமோ அப்போ தான் உன் வீட்டு தோட்டத்திலையும் மலரும் குவியும். அதனால் எல்லாம் தனியாக நீ உனக்குன்னு ஒன்றும் மலர்த்திக்க முடியாது. புஷ்பத்தினுடைய சுபாவம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்கும் அப்படித்தான் இருக்கும். பெண்ணே உங்ககிட்ட தான் வித்தியாசம். நாங்கள் அத்தனை பேரும் கோகுலத்து பெண்கள் இடைப்பெண்கள் என்றால் கண்ணன்னு தவித்து கொண்டு 3:30 மணிக்கு எழுந்திருக்கணும். இது எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறச்சே, நீயும் அந்த இடைப்பெண் தானே, அப்போ நீயும் அதே போல் எழுந்திருந்திருக்க வேண்டும். உனக்கு எதுவுமே வேற, அது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம். இப்போ அந்த வேறேங்கிறத பார்த்து பார்த்தே கடைசியில் புஷ்பம் கூட உன் வீட்டு தோட்டம் வேறையா முளைக்கும்னு நீ சொல்லிட்டு இருக்க பற்றியா? இதைத்தான் நீ மாற்றிக்கணும். எல்லாம் இந்த ஊர் முழுக்க எந்த சுபாவத்தில் இருக்கோ நீயும் அந்த சுபாவத்தில் வர வேண்டும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இப்போ எல்லாரும் நம்மளை பார்த்து, சுவாமி செங்கழுநீர் புஷ்பம் நீர் பார்த்துருக்கீரா? இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் அப்படின்னா என்ன, ஏதோ பாட்டில் மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு மேலெல்லாம் தெரியாது சுவாமி. ஆம்பல் புஷ்பம் பார்த்துருக்கீங்களோ? பார்த்துருக்கலாம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கதம்பம், மல்லி, சாமந்தி, ரோஜாப்பூ, திரும்ப திரும்ப இதுதான் தெரியும். இதை தவிர செண்பகப்பூ இருக்கே, மனோரஞ்சித பூ இருக்கே, மகிழம்பூ இருக்கேன்னால் இருக்கே, நாங்கள் இல்லைன்னே சொல்லலையே. ஆனால் இருக்குன்னு புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ அடுப்பு, கறி அடுப்பு, விறகடுப்புலாம் இருக்குது. நாங்கள் என்ன இல்லைன்னு நான் சொல்கிறோம். இப்போ புஸ்தகத்தில் இருக்குது. கிணத்து தீர்த்தம் இருக்குது, அதுக்கு செப்பு சொம்பு வேணும், சொம்பு வேணும் இருக்குது. எல்லாம் எங்கே பார்த்தோம்னால் பொருட்காட்சியில் தான் பார்க்கணும். இப்போ அப்படி இல்லைன்னால் பல விஷயங்கள் நம்ம எதை ஆச்சார அனுஷ்டானத்துக்காக வச்சுருந்தோமோ அதுவும் போச்சு. லௌகிகத்தில் நல்ல விஷயமும் போச்சு. இப்போ பசுமாட்டை பார்த்து பால் கறந்தோம் அப்படின்லாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. எங்கே பார்த்துக்கலாம்? கற்று கறவை கணங்கள் பல கறந்து, பாட்டில் எல்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பார்த்தால் சரி, கணங்கள் பலக்கெல்லாம் போக வேண்டாம், ஆளுக்கு ஒரு மாடு கன்று கூடாதா வச்சுட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் பாதி நகரம் பாதி கிராமமாக இருக்கிற ஊர்களில் கூட ஆறானு கொஞ்சம் இடம் இருக்குது, மாடு வச்சுக்கிறேன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் உடனே புகார் கடிதம் கொடுத்துட்றார். இது ரொம்ப கொசு தொல்லையை இவர் வளர்க்கிறார், அதனால் வேண்டாம். இது ஏதோ பாலை சாப்பிட்டுட்டு புற்றுநோய் தொல்லையே வளர்த்துட்டு இருக்கார் ஒருத்தர், அதுக்கு ஒருத்தருமே புகார் கொடுக்கறதா தெரியல. அது பிராணம் போகிற சமாச்சாரம், அந்த விஷயத்துக்கே பேசுறது இல்லை. ஏதோ பல பேர் இப்போ தேவையில்லை, அந்த நோயெல்லாம் கூட குணப்படுத்துறது ஆரம்பிச்சிருக்கா, நன்னா பண்ணுறாருன்னா அதுக்குன்னு இயற்கையோடு இருந்தோம்னா தானே நன்னாத்தான் இருப்போம். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், எத்தனை விஷயங்களோ நமக்கு நாம் நிறைய கஷ்டங்களை தேடின்னு இருக்கோம், ஆபத்துகள் இருக்குது, அதை ஒத்துருமே சொல்கிறதில்லை. இப்போ எல்லா கழிவு நீரும் கங்கையில் போய் விழுந்துடும், அதனால் ஒன்றுமே ஆகாது, அதை சத்தமே போடக்கூடாது, அதை ஒத்துணுடுவா. ஆனால் யாரான ஒருத்தர் மணிகர்ணிகா காட்டு தச அஸ்வமேத காட்டில் வாரணாசியிலே அவரவர்கள் எரிப்பாளோ இல்லையோ, கடைசியில் தகனம் பண்ணுவாளோ இல்லையோ, தகனத்தை பண்ணிவிட்டு இழுத்து விட்டுட்டால் சுவாமி அதெல்லாம் அந்த சாம்பல் இனிமே கங்கையில் படவே கூடாதான், உடனே தகனத்தை நிறுத்துன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அது விழுந்தால் கங்கை ரொம்ப தூய்மை இல்லாத படுறது. இப்படின்னு ஒருத்தர் கிளப்பினார்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? சாயப்பட்டற கழிவு நீர் என்னென்ன உண்டோ அது ஒன்றும் பண்ணாது, அதுதான் உண்மையில் பார்த்தா எல்லாமே அமிலம் வீணாக்க போகிறது. இதுங்கிறது மொத்தமே மண்ணோட போகக்கூடிய தத்துவம். ஏன்னா இது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தாலே ஆக்கப்பட்டது சரீரம்.
இந்த சரீரத்தை திரும்ப கொண்டு போய் போட்டாலே சரியா போடும். அதுக்கப்புறம் இந்திய தொழில்நுட்ப வரணும். அந்த மாதிரி யாரான ஒருத்தர் வந்து அதில் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கவலைப்படாதீங்கோ. இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப தூரம் வராதுங்கிறதுக்குள்ளே இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கே போயிடும். அவர் எல்லாத்தையும் போயிட்டு சரி சரி நீங்கள் எரித்து கொள்ளலாம் அப்படின்னு இது நாங்கள் ரொம்ப லட்சம் வருஷமாக பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ இதுக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டி இவ்வளோ காசு செலவழித்து திரும்ப எரிச்சுக்கணும்னு சொல்லணுமானால் அதுக்குள்ள பல ஊடகங்களுக்கு செய்தி வேணும், பல பேர் சத்தம் போடுறதுக்கு செய்தி வேணும். இப்படியே பலதையும் ஓட்டின்னு இருந்தோம்னால் வளர்ச்சின்னா எங்கே வளர்றது? ஆத்ம ரீதியாக வளரணும், பொருளாதார ரீதியாக வளரணும். அப்படின்னா முதல்ல எது எப்போ எப்படி இருக்கோ அப்படி விட்டுட்டு அதை பற்றி விசாரம் பண்ணிக்காமல் மற்றவத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவா, நிறைய இப்போ மதத்தை பற்றி பேச்சு அதிகமாக படுத்தில்ல. முன்னாடிலாம் ஒன்றுமில்லாத விஷயத்த இப்போ ரொம்ப நடக்கிறது போல் இருக்கேன்னால் நடக்கிறது மாறவே இல்லை. அது எப்படி நடந்துருந்ததோ 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போவும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதை பற்றின பேச்சு அதிகமாக போச்சு. அதுதான் இப்போ ஆயிருக்கிறதே தவிர அன்னைக்கு இருந்த அதே பாரதம் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ நடந்துன்றது தான் இப்போவும் நடந்துட்டுருக்கு. இப்போ நடக்கிறோங்கிறதுக்குள்ளே ஒரு நாள் நிகழ்ச்சி ஆகிடுறது, உட்காந்தாருங்கிறதுக்குள்ளே இன்னொரு நாள் நிகழ்ச்சி ஆகிடுறது. அது நாடகமும் அப்படித்தான் இருக்குது, பேச்சு நிகழ்ச்சியும் அப்படித்தான் இருக்குது. நம்ம ஏதாவது நாடகம் பார்த்துட்டே இருந்தோம், அடியும் இல்லை பார்த்துட்டே இருந்தோம், அதனால் சட்டுன்னு விட்டுட்டு உபன்யாசத்துக்கு போகணுமா, ஒரு மாதம் திருப்பாவை வெளியூரில் அப்படின்ட்டா அதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கு வசதியே இல்லை. என்னால் கவலைப்பட வேண்டாம். திரும்ப வந்தாலும் விட்ட இடத்துலேருந்து தொடரலாம். ஒன்றும் தள்ளிலாம் போயிருக்காது. இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி மெதுவாக ஓடின்னு இருக்கோ அதே போல தான் அங்கேயும் ஓட போகிறதுனால் பல விஷயங்களை நாம் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சத்தத்தில் ஆபத்து இருக்குது. விடாமல் இதே சத்தம் போட்டிருந்தால் நன்னா தெரிஞ்சிருக்கிற நம்போல்வார் கூட ஒருவேளை நிஜமாவே மதத்தை பற்றி அதிகமாக தான் எதான் நடக்கிறதோ அப்படின்னு மூலையில் ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை தூபம் போட்டு கலர்றதுக்கு நம்ம சுற்றி 108 பேர் இருப்பா. திவ்யதேசத்துக்கு போகிறானோ இல்லையோ, ஆனால் இந்த 108 பேர் இத்தையே சொல்லிட்டுருக்காங்கன்னா மாயையா அபகிருத ஜானா ஆசுரம்பாவம் ஆசிரிதா. கண்ணன் கீதையில் இதைத்தான் சொல்கிறார். யாராருக்கோ காதை கொடுக்காதே, கொடுத்தா உன்னை குழப்பிடுவார்கள், கேட்க வேண்டியதை மட்டும் கேளு. கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனார். ஆழ்வான் எங்கேயோ நிற்கிறார், யாராரோ ஏதோ மதாந்தரத்தை பற்றி பேசின்னு இருக்கா. புலையரமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம் கலையற கத்தமாந்தர் காண்பரோ கேட்பதோராம்னு பாட்டு. இப்படி போய் பிரம்மத்தை பற்றி இல்லைங்கிறானே, இது நியாயமாகவே அவன் பேசலையே என்று கூரத்தாழ்வான் தான் தந்தையினிடத்தில் வந்து வருத்தமாக சொல்லுண்டாராம். இவர் திரும்பி கேட்டார், உன்னை யார் அங்கே போய் நிற்க சொன்னான்? நீ போயிருக்க வேண்டாமே, இப்போ உனக்குன்னு காலக்ஷேப கோஷ்டி இருக்கும்போது நீ ஏன் அங்கே போனே, அது ஏன் உன் காதில் விழுந்ததுன்னே. என்ன கூரத்தாழ்வான் போல் வரலாம், மனசில் ரொம்ப மென்மையான ஹிருதயம் இருக்கிறவா. அப்படி இருக்கிறவர்களால் இவாளோடெல்லாம் சண்டையெல்லாம் போட முடியாது. அப்படி இருக்கிறவா அனுபவிச்சுன்னு விட்டுடணும். வேற சில பேர் இருக்கா, இதுக்குன்னு இருக்கிறவா இருக்கா. ஆட்டம் வாங்கோ, உங்களுக்காச்சு எங்களுக்காச்சு, எத்தனை கேள்வியோ கேளுங்கோ, எத்தனை நாழியானாலும் பொறுமையாக வாதாடணும் இல்லையோ. அதை கண்டு நாம் தழும்பிடக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். கூரத்தாழ்வானாட்டம் இருக்கலாம். என்னால் பெருமானுக்கு 2 வகைப்பட்டவர்களும் வேணும். தான்னு நினச்ச உடனே பேசவே முடியாத அலறவனும் வேணும். தன்னை பற்றி பேசி பேசி உலகம் முழுக்க ஸ்தாபிக்கிறவனும் வேணும். அவன் இவரையும் ஆனந்தமாக வச்சுப்பார், அவனையும் ஆனந்தமாக வச்சுப்பார். கீழே முதல் 6ஆம் பாட்டிலே பார்த்தோம் இல்லையோ, முனிவர்களும் யோகிகளும்னால் 2 வகை. கைங்கரியமாக பண்ணுறதுக்கு ஒரு கோஷ்டி வேணும், நினச்சி நினச்சி உள்ள முருகிறதுக்கு ஒரு கோஷ்டி வேணும். இத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார், அத்தையும் வைத்து கொண்டிருக்கார். அது இன்புரிமை விளையாட்டுடையான், அவருக்கு இருக்கிற விளையாட்டு. அதனால் செங்கழநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் முதல் அடையாளம் சொல்லிவிட்டாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. சரின்னு அடுத்தது சொல்லுவோம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். செங்கல் பொடிக்கூரை காஷாய வேட்டியை உடுத்து கொண்டிருக்கும் சன்னியாசிகள். செங்கல் பொடிங்கிறது அந்த சகப்பு பொடியில் தோச்சே வேட்டியை காஷாயமாக்கியிருக்காளோ இல்லையோ. தோய்க்காமல் விட்டாலே ஆகிடும், இல்லை ரொம்ப சுமாராக விட்டாலும் ஆகிடும். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். ஆனால் பல்லு வெளுப்பாக இருக்கான். அங்கே காவி இல்லைங்கிறார். அங்கே காவி இருக்குன்னா எதோ போட்டுண்டு காவி ஏற்றிருக்கான்னு அர்த்தம். பல்ல ஒழுங்காக தேய்க்காத விட்டாலோ, ஒரே மற்ற வஸ்துக்கள் லாகரி வஸ்துக்கள் அது எதாவது சாப்பிட்டு இருந்தாலோ பல்லில் அப்படியே காவி ஏறிடுமோ இல்லையோ. அப்படி இல்லை, வேஷ்டியில் காவி இருக்குது, பல்லில் வெளுப்பு இருக்குது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். அவரவர்கள் கோவிலை தடக்கிறதுக்கு சங்கிடுதல். கார்த்தால் விஸ்வரூபம்னு சொன்னால் சங்கநாதம் எழுப்பாளோ இல்லையோ. அதனால் விஸ்வரூபத்துக்கு நேரம் ஆகிடுத்தே, அதுக்காக நீ வர வேண்டாமா. நாழியாகி திறக்கிற கோவிலில் கூட விஸ்வரூபம் வந்துட்டான். இது கேரளத்து கோவில் இல்லை,
தமிழகத்து கோவில் போல் இருக்கு. ஏன்னா அதுவாக இருந்தாலும் 4:15 மணிக்கு சங்கத்தை ஊதிடுவா. ஆனால் இங்கே மெதுவாக 6, 6:30, 7 நம்மாட்டம் தான் பெருமாளும். இப்போ பக்தன் எப்படி ஆண்டவன் அப்படின்னு வைத்துக்க வேண்டியதுதான். நம்மாட்டமே அவர் நேரம் கழிச்சு எழுந்திருந்திருக்கார். அதனால் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். ரெண்டாவது அர்த்தம் பெரிய திருமல நம்பிகள் சாதிப்பராம். இங்கு சங்குங்கிறதுக்கு சங்கம்னு வச்சுக்க வேண்டாம். சங்குன்னா ஷலாக்கா ஷாவி. ஷாவி பெரிய ஜீயர் சுவாமி சின்ன ஜீயர் சுவாமின்னு திருப்பதியிலே ராமானுஜரை ஏற்படுத்தி வச்சாரோ இல்லையோ. அதாவது ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி பெரிய கேள்வி அப்பன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக பெரியஜியர் சுவாமி நேர ஹனுமார் முத்திரையோடு இருந்து சன்னிதானத்துக்கு நேர் இருக்கார். அதே திருவண்முடையானுடைய பின்புற தெருவில் போனால் சின்னஜியர் சுவாமி ராமானுஜ முத்திரையோடு எழுந்துருளி இருக்கிறார். 2 பேரும் இருந்து பெருமானுக்கு நித்திய கைங்கேற்றம் பண்ணுகிறார்கள். அவர் தான் பெரியஜியர் சுவாமி சின்னஜியர் சுவாமி. இந்த சுவாமிகள் பெரிய திருமல நம்பிகள் காலத்திலேயே ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்படின்னு அப்போவோ அவர் திருவேங்கடத்துக்கு போயிருக்கிற சமயத்திலே ஏற்படுத்திட்டார். அவர்களுடைய சொத்து கணக்கில் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பொன்னுக்கும் முடிப்புக்கும் அத்தனைக்கும் அவர்கள் தான் அதிபதிகள். அதனால் நித்தியப்படி ராத்திரி கோவில் சாத்தின உடனே ஷாவி அவர்கள் மட்டத்துக்கு வந்துடும். இப்பவும் வர்றது கார்த்தால தரக்கணும்னா திரும்ப ஷாவி போகும். பேஷ்கார்கள்லாம் இருப்பா. கொல்ல மண்டபம்னு முன்னாடி மண்டபம் இருக்குது, 4 கால் மண்டபம். முன்னாடி பெரிய மண்டபம் இருந்தது, அதன் முறையான 4 கால் மண்டபம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இறங்கிவிட்டால் மகாத்வாரம் போகிறோமோ இல்லையோ, அந்த மண்டபத்துக்கிட்ட ஜீயர் மடத்துலேருந்து சாவி வரும். கோவில்லேருந்து வருவா, சாவி மாற்றிக்கணும். மாற்றினுட்டு அப்புறம் போய் கோவிலார்கள்லாம் கதவை திறப்பா. இதுதான் சங்கிடுதல். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார்னால் அவரவர்கள் திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானத்தை திறக்க பெரிய ஜீய சுவாமி வந்து சங்கிடுவான் போகின்றார். அவர் வந்து சாவி போட்டு திறக்க போகிறாரேன்னு தங்காலத்தில் தான் சேவிச்சதை இதுக்கு அர்த்தமாக சொல்லணும்னு நம்பிகளுக்கு ஆசை. அவர் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, இப்படித்தான் போறான்னுட்டு அப்போ திருவேங்கடமுடையானுக்கு திறக்க வந்துட்டாளே என்றால் அன்னைக்கப்போ நாழி கழிச்சு இவருக்கு நடந்துட்டு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ இந்த பாட்டிலேருந்து அவர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருந்தாருனால் சுவாமி நிச்சயமாக 2018 பாட்டு இல்லை. ஏன்னா அப்படின்னா அவர் 2:15க்கே பாடியிருக்கணும். அவர் பாடினா இன்னைக்கு 4:45, 5:45ன்னு அவர் பாட முடியும். இன்னைக்கு இருக்கிற திருவேங்கமுடையான் வேற. அன்னைக்கு ராமானுஜர் காலத்து திருவேங்கமுடையானால் பத்ததியை திருவேங்கடமுடையான் அவர் தான். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற நாம மாறி போயிட்டோம். இப்போ நாம் எப்படி கைங்கரங்களை பண்ணிட்டு இருக்கணுமோ அதில் தான் மாறுதல். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். இது 2ஐயும் சொல்லி பார்த்தாச்சு. பெண் அசையலை. இனிமே கொஞ்சம் ஏதான் அவளுக்கு சுருக்குன்னு சொல்லித்தான் எழுப்பணும். நீ யாரு? எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இவை எழுந்திருக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாளாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். ஆனால் நீ எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருக்காதது தான் போனால் போகிறது. இதுக்கு மேலே நாங்கள் வந்திருக்கிறச்சே விடிஞ்சுதான் அடையாளம் கேட்குற பாரு. நாவுடையாய் என்ன பேச்சு சாமர்த்தியம் உனக்கு? இப்போ இந்த பேச்சு சாமர்த்தியம் நல்லத்தில் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குன்னு இப்படி இன்னும் கொஞ்சம் நாள் தூங்குறதுலையா இருக்கணும்? நாணாதாய். சரி, அப்படித்தான் எழுந்திருந்து வரல, கொஞ்சம் வெட்கமானு படக்கூடாதா? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். இது 2 தான் ஒத்து போகாது. வாய்ப்பேசும்னு நினச்சா வாய்ப்பேச்சே இருக்கிறவளே, ஒன்றும் குணம் இல்லாதவளே. நங்காய்னு சொன்னால் நம்பினா குணம் முழுக்க இருக்கக்கூடிய ஆண். நங்கேன்னு சொன்னால் குணம் பூர்ணமாக இருக்கிற பெண். அப்போ நங்காய்னு கூப்பிட்டுட்டால் குணபூர்த்தி உடையவளே. நாணாதாய் வாய்ப்பேசும் நங்காய் ஒத்தே வராது. நாணாதாய்னு சொன்னால் வெட்கம் இல்லாதவளே, வாய்ப்பேசும்னா வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவளே. நங்காய்னால் அப்போ எல்லாமே ஒழுங்காக இருக்கிறவர்களேன்னு அர்த்தம் ஆகாதான்னால். ஆமாம், வாய்ப்பேச்சு உங்ககிட்ட நன்னத்தான் இருக்குது, நல்ல குணசாலி நல்ல குணமுடையவளாகவும் இருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று வேணும், எங்களை பற்றி கண்ணனிடத்தில் எடுத்து பேசுறதுக்கு நீ தான் சரியானவள். அதுவும் வேணுமோ இல்லையோ? நாங்கள்லாம் அழுதுண்டே இருப்போம், போய் நிற்போம். உங்களிடத்தில் நாம் முக்தி அளிக்க வேணும் என்றால் என்ன இருக்கிறது அப்படின்னு அவர் ஒன்று கேட்பார். தகச்சு போய் அவர் முகத்தையே பார்த்துடுவோம். எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு கூட வராது. சிலருக்கு அந்த சமயத்திலையும் பேச வரும். கொஞ்சம் தைரியம் வேணுமோ இல்லையோ? அதுவும் அவருடைய அழகான திருமேனியோடைய புல்லாங்குழலை பற்றி கொண்டு அப்படி தலையில் மயில் தோகையெல்லாம் வச்சுட்டு வாயை திறந்து பேசி கண்ணை மலர்த்துன்னு கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. இதை விட மோட்சம் இன்னொன்று கேட்க போகிறோமா அப்படின்னு நினச்சி நின்றுடுவோம். ஆனால் அப்போ பேசணும் இல்லையோ? நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்திருந்திருக்கோம், நீ தான் முன்னாடி வர சொல்லியிருக்கே, தரையன்னு சொல்லியிருக்கே, அதுக்காக வந்திருக்கோன்னு பேசணும்னா அதுக்கு கொஞ்சம் வெட்கமெல்லாம் குறைச்சலாக இருந்தால் தான் நடக்கும். அதனால் நீ தான் அதுக்கு சரியானவள். நாணாதாய் நாவுடையாய் நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவளே. அப்போ உங்கள் புழக்கடை முதல்ல ஒரு அடையாளம் சொன்னாள். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். 2வது அடையாளம் சொன்னாள், எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய்.
நாணாதாய் நாவுடையாய். சரி, எழுந்திருக்கிறேன். எதற்கு உங்கள் கோட்டியில் சேர வேண்டும்? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். சங்கு சக்கரங்களை கையிலே பற்றி இருக்கிறார். அந்த சங்கு சக்கரங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கு! இது திருக்கண்கள். பங்கைய கண்ணான்னா தாமரை கண்ணன். தாமரை கண்கள் வளர்ந்து வளர்ந்து சங்கு சக்கரத்தளவுக்கு வந்துடுத்தான். முதல்ல காதுக்கு போச்சு, காதுலேருந்து சங்கு சக்கரத்துக்கு வந்துடுத்து. அவ்வளவு நீளமான கண்கள். அதனால தான் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், உடனே பங்கைய கண்ணான். ஏன்னா அந்த பங்கைய கண்ணன் எது வரைக்கும் நீண்டிருக்கார், பங்கைய கண்கள் எது வரைக்கும் நீண்டிருக்குன்னு சொல்ல வேண்டும். அதுக்கு தான் சங்கொடு சக்கரமேந்தும் பங்கைய கண்ணானை பாடான்னு கூப்பிட அவள் இந்த கோட்டியில சேர்ந்தாள்ங்கிறது இன்றைய பாசுரம். நாவுடையான்றதே ஆச்சாரியனுடைய வாக்சாதுரியத்தை குறிக்கும். கீழே போதரிக்கண்ணினாயன்னு கூப்பிட்டது அவருடைய ஞானத்தினுடைய ஏற்றத்தை குறிக்கும்னு பார்த்துருந்தோம். இந்த ரெண்டும் இப்போ 13ஆம் பாட்டு 14ஆம் பாட்டு ஆச்சாரிய வைபவத்தை, அவருடைய கடாட்சத்தின் ஏற்றத்தை, அவருடைய வாக் சாதுரியத்தை குறிக்கக்கூடிய பாசுரங்கள். இது 13 14. இதுக்கு கீழே இருக்கிற 11 12 அப்படி இருக்கிறவரிடத்துல நமக்கு இருந்த உபாயத்துவ புத்தி. ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனே பிராப்பியம், அதிலே ஸ்வகத ஸ்வீகாரம் 11ஆம் பாட்டு, அதில் பரகத ஸ்வீகாரம் 12ஆம் பாட்டுன்னு பார்த்துட்டோம். இல்லை பகவானே உபாயம்னு நின்ன 4வது உபாயம், அதில் ஸ்வகத ஸ்வீகாரம் 9ஆம் பாட்டு, பரகத ஸ்வீகாரம் 10ஆம் பாட்டுன்னு பார்த்துட்டோம். அப்போ 9 10 11 12 4 பாசுரங்களிலேயும் பெருமானை பற்றி மோட்சமா, ஆச்சாரியனை பற்றி மோட்சமா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வேதாந்த தேசிகன் சாதிக்கும்போது ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை என்பதை பற்றியெல்லாம் உரைத்தார். ஸ்வனிஷ்டைனால் பகவானிடத்தில் சரணாதி பண்ண போகிறோம், நாம் நேரையே போய் பண்ணிவிடுறது, இது ஸ்வனிஷ்டை. உக்தி நிஷ்டைனால் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்களே ஆச்சாரியன் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார். உக்தி அவர் சொல்ல நாம் சொல்லணும், அது உக்தி நிஷ்டை. ஆச்சாரிய நிஷ்டைனால் கையை கூப்பிட்டு பேசாமல் நின்றுட வேண்டிதான், ஆச்சாரியனே நமக்காக பண்ணிவிடுறார். இது ஆச்சாரிய நிஷ்டை. இப்போ இதுகளுக்குள்ளே எதில் நாம் இருக்க போகிறோம்? நாம் வசதியாக இங்கேருந்து நடந்து போயிட்டு வந்துடுறீங்களா, இல்லை ஒரு வண்டி அனுப்பிச்சி வைக்கிறேன் போறீங்களா, இல்லை ஆகாய விமானம் இருக்குது போறீங்களான்னு கேட்டால் கீழே இருக்கிற ரெண்டையும் சொல்லுவோமாண்ணா? அப்படி நமக்கு ஒரு வழக்கமே கிடையாது சுவாமி. எது இருக்கிறதுலையே சௌரியமோ அதுதான். ஆனால் அந்த சௌரியத்துக்கு நம்மக்கிட்ட ஒன்று வேணும். சௌரியத்தை எப்பவுமே சட்டுன்னு தேர்ந்தெடுத்துருவோம். ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாள்னால், ஆச்சாரியனே உனக்காக பண்ணி முடிச்சுடணும்னால் அத்தனைக்கெத்தனை ஆச்சாரிய பரதந்திரன்னு ஒத்துக்கணுமே. நான்கிற அகங்காரம் துளியும் இருக்கக்கூடாது. அப்போ பகவானுக்கு பரதந்திரன்னு ஒத்துக்கிறதே சமப்பட்டது. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், சர்வ வல்லமை படைத்தவன், சர்வஜன், சர்வசக்தன். அப்படி இருக்கிறவருக்கு நான் அத்தியந்த பரதந்திரன், ஒரு துளியும் அப்படி நிமிந்து பார்க்கல, அவருக்கே அடிமைன்னு ஒத்துக்கிறதே கஷ்டப்பட்டு வருதே. ஒரு மனுஷன் நம்மாட்டம் இருக்கிறவர், அவருக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. ஆனால் அந்த மனிதனுக்கு நாம் பரதந்திரன் ஒத்துக்கிற மனப்பக்குவம் வரணுமோ இல்லையோ, அது ஒன்று தான் அதில் இருக்கிற நெருடல். அந்த நெருடலை ஒழுங்காக பண்ணிட்டோம்னால் மார்க்கம் ரொம்ப சுலபம். ஆனால் அதை கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ, அது நீங்கள் வந்துடலாம், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யாராலும் ஒருத்தர் கூட்டிருப்பா. நெடுஞ்சாலை வரைக்கும் ரொம்ப வேகமாக ஒரே பாதை வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்த அப்புறம் அதில் ஒரு சின்ன குறுக்கு தெரு இருக்குது, அந்த தெருவை பிடிச்சில்னா 2வது நிமிஷம் என்னுடைய வீடு தான். ஆனால் அது உங்கள் கண்ணிலே படாது, அதெல்லாம் மூடி வச்சுருப்பா, பலகையாக இருக்கும், எப்படின்னே தெரியாது. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு 10 மைல் கூட ஆனாலும் பரவாயில்ல, நேராக போனீங்கன்னா அந்த நெடுஞ்சாலையில் வந்து இப்படி வந்துடலான்வா, போக வேண்டிதான். அது நன்னா தெரியும், அது மாட்டுக்கு போகலாம் வரலாம். ஆனால் 10 மைல் கூட போகணும், போயிட்டு தான் வரணும். ஆனால் சரியாக பார்த்துட்டே போய் அந்த சின்ன குறுந்துரு அந்த பலகைக்கு நடுவில் சத்தமில்லாத எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா திரும்பிடலாம், வந்து சேர்ந்துடலாம். அது 2 நிமிஷத்தில் வரலாம். அப்போ இப்படி இருந்தால் இதுக்கு ஒரு தேவை இருக்கும், அப்படின்னா அதுக்கு ஒரு வம்பு இருக்கும். எதை வேணுமோ நம்ம தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பகவானேன்னு பற்ற போனால் அவனுக்கு நம்ம பரதந்திரங்கிறது கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுனுடலாம். ஏன்னா அது சர்வேஸ்வரன், படைப்பாளி, உலகத்தை காக்கிறார், தெரியும், பண்ணிடுவோம். ஆனால் ஆச்சாரியன்னு போனால் முதல்ல எதை கொண்டு கூட்டின்னு வருது சொல்லுங்க. நம்ம உலக விஷயத்திலேருந்து பெருமானிடத்தில் சரணம்னு வான்னு சொல்கிறோம், என்ன சொல்லி கூட்டின்னு வருவோம்? பெருமானையும் தாண்டி ஆச்சாரியாபிமானம்னு வான்னு சொல்கிறோம், என்ன சொல்லி கொண்டு வருவோம்? பகவானுக்கு கைங்கிரம் பண்ணுறதை விட பாகவதாளுக்கு கைங்கிரம் பண்ணு, இது சொல்லிகிட்டே இருக்கா. நிறைய பாடல்கள்லாம் தான் இருக்குது. உன் அடியார்க்குத்தான் நான் அடியான்னு சொல்லியிருக்காரு. இப்போ உற்றதும் உன் அடியார்க்கடிமை கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவட்டெழுத்தும் கற்றுனான்னு திருமங்கியாழ்வாரும் திருமொழியில் பாடியிருக்கார். எல்லாம் சரி, ஆனால் அது புரியறதுக்கு எப்படி புரியும்? எப்படி கூட்டின்னு வர்றதுனால் உலக விஷயத்தில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கோ
அதில் என்னென்ன குற்றங்குறைகள் இருக்கோ அநித்தியமாக இருக்குமோ அது நித்தியமாகவே இருக்காது. ரொம்ப சுலபம். கண்ணால் எதையோ பார்த்துன்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியே, இது எவ்வளோ உனக்கு கெட்டது பண்ணுறது பாரு, இதை சொல்லி பெருமாள்கிட்ட கொண்டு வந்துடலாம். அது ஓரளவுக்கு நடந்துடும். இப்ப என்ன குறைய பெருமான்ட்ட சொல்லி ஆச்சாரியன்ட்ட கொண்டு வருது. ஊருக்கு என்னென்னலாம் குறை சட்டு சட்டுன்னு சொன்னமோ, அத சொன்னோம் பெருமானேன்னு கோயில்ல கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இப்ப இங்கிருந்து ஆச்சாரியனுடைய திருமாலை கொண்டு போனோம்னால், முதல்ல இவர பத்தி குறை சொல்லணுமே. அதுக்கு நாக்கு கூசாதா? என்னான்னு சொல்றது போனால், தைரியமா சொல்லிக்கோ. அத பத்தி ஒண்ணும் இல்ல. உள்ளத்த நீ சொல்லிக்கோன்னு பெருமாள் அனுமதி குடுத்துடுறார். நான் இனிமே முக்கியமான ஆராய்ச்சி. இந்த பெருமானுக்கு என்ன குற்றம் சொல்லலாம்? என்ன குறை சொல்லி வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் எல்லா விதத்திலயும் சரியா தான் வச்சுருக்கார். ஒரே ஒரு குறை சுவாதந்திரியம். நேத்தே அத பார்த்துட்டோமோ இல்லையோ? ஈஸ்வரன் சுதந்திரன். அதனால இப்படி கொடுப்பரா, அப்படி கொடுப்பராங்கிறது தெரியாது. அத சொல்லி சொல்லியே கொண்டு வந்துடுறோம். 1. 2 அந்த ஈஸ்வரனே ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ஏவுகிறார். அப்ப அவருடைய வார்த்தை அதுதானே. நாம ஒருத்தருக்கு கைங்கரியம் பண்றதுனால் அவருக்கு பண்றதுன்னு வச்சுப்பீடா, அல்லது அவருடைய சந்தோஷப்படி பண்றதுன்னு வச்சுப்பீடா. பகவத் கைங்கரியம்னு சொல்றேன், பாகவத கைங்கரியம்னு சொல்றேன், ஆச்சாரிய கைங்கரியம்னு சொல்றேன். இதை புலலோகாச்சாரியர் சாதிக்கும் போது மனோகர் வியாக்கியானத்தில் சொல்றார், பகவத் கைங்கரியம்னால் பகவானுக்கு பண்ற கைங்கரியம் மட்டும் வச்சுக்காதே, பகவானுடைய உகப்புக்கு பண்ற கைங்கரியம்னு வச்சுக்கோ. பாகவத கைங்கரியம்னா பாகவதர்களுக்குன்னு வச்சுக்காதே, பாகவதர்களுடைய உகப்புக்கு பண்ற கைங்கரியம்னு வச்சு போனால் அது ஏதானு மாறுமான்னா, எனக்கு கைங்கரியம் பண்ணாத்தானே எனக்கு உகப்பு. அது நமக்கு வாஸ்தவம் தான். எனக்கு கைங்கரியம் பண்ணாதான் நமக்கு உகப்பு. ஆனா பெருமானுக்கு அப்படி இல்லை. அவருக்கு உகப்பு என்னை தாண்டி அந்த பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணியானா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ரொம்ப பெருந்தன்மை இல்லையா? ஏன்னா நமக்கே பண்ணிட்டு இருக்கிறத விட, நமக்கு இப்போ பெருமாள் சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கும். நம்ம போகிறோம், சேவிச்சிருவோம். உபன்யாசகர் வந்திருக்கார், கண்டிப்பாக கொண்டு போய் சேவை பண்ணி வைக்கணும். இங்கே இருக்கிறவெல்லாம் அழைச்சின்னு போடுவா. ஆனால் உபன்யாசகருக்கு என்ன ஆசையாக இருக்கும்னால், யாரோ ஒருத்தர் அவருடைய 10 வருஷ ஸ்நேகம் இங்கே வந்திருப்பார். இல்லை யாரோ ஒரு தள்ளி இருக்கிற உறவுக்காரர் வந்திருப்பார். அவர் வந்து நான் கொஞ்சம் சேவிக்கணுமே அப்படின்னுவார். நான் இவர்கிட்ட கேட்பேன், எனக்கு கொஞ்சம் அவரை சேவை பண்ண வைக்கணும்ட்டு. உமக்கு வேணால் பண்ணி வைக்கிறேன், அவருக்கு எப்படி பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்பா. என்ன உறவு உமக்கு, உமக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்னு ஒரு சின்ன கடிதா செய்தி கொடுங்க அப்படின்னா தான் நாங்கள் வைகுண்ட ஏகாசி கூண்டு போவோம்னுவா. இப்போ இது எனக்கு பண்ண கைங்கரியமா? அந்த உபன்யாசகருக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேங்கிறீனால், அப்போ அவர் உகப்புக்கு கைங்கரியம், அவருக்கு கைங்கரியம்ங்கிறது ஒன்றும். அவர் என்ன திரும்பி சொல்லுவார்னால், நீங்கள் என்னை கூண்டு போகிறத விட அவரை கூண்டு போனீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இது சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. பெருமானுக்கு கைங்கரியமா, பெருமான் உகப்புக்கு கைங்கரியமானால் அவர் உகந்தாலே என்ன செய்வார்? தன் அடியார் யாரெல்லாம் அடியார் அடியார்னு விடுகிறார்களோ அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். திருப்பாணாழ்வார் தன் அமல்நாதி பிரான் முதல்ல சாதித்தார். அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். பெருமாளுக்கு இருக்கிற பெருமை, தனக்கு என்னை ஆட்படுத்தி கொண்டார். இன்னொரு படி மேலே போனார், தன் அடியார்க்கு ஆட்படுத்தினார். அதுதான் எனக்கு பேராச்சு. அதனால் தான் நாமும் புரிந்து கொண்டு பகவத் கைங்கரியம்னு சொன்னாலே பாகவத கைங்கரியம்னு தெரிஞ்சுக்கணும். பாகவதர்கள்ட்ட போனாலே ஆச்சாரியனிடத்தில் கூண்டுபடுவா. இவைகளை வைத்து கொண்டு தான் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு வரணுமே தவிர, நேர பெருமானிடத்தில் ஏதோ குற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு வந்துட முடியாது. பெருமான்கிட்ட என்ன சொல்லலாம்? சுதந்திரன், என்ன செய்வார்னு தெரியாது. ஆச்சாரியன் பரதந்திரன், கண்டிப்பாக நமக்கு செய்வார்னு தெரியும். அதனால வா, இது முதல்ல சொல்லலாம். அந்த பெருமானே ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு தான் சொல்லிவிட்டார். அதனால ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வா. இதை ரெண்டை சொல்லி கூட்டி கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் பேர் வருவா, பல பேர் அங்கிருந்து மாறி பெருமாள்கிட்ட வந்துடுவா. லௌகிக விஷயத்திலேயே உழண்டு இருக்கிறவா கோட்டிக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். அங்கிருந்து வலை போட்டு அப்படியே சுரண்டு வந்தோம்னா அப்படி கொஞ்சம் பேர் பகவத் கைங்கரியங்கிறதுக்கு வருவா. அங்கேயும் இன்னும் உலக விஷயத்திலேயாவது சத்தம் போட்டு இதெல்லாம் போட்டு வெளிச்சம் போட்டு பிரச்சாரமானு பண்ணலாம். போகாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க, வாங்கோன்னுட்டு. இப்போ யாரான்னு ஒருத்தர் பெருமாள் முன்னாடி கூட்டமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சேவிச்சுன்னு இருக்கிறச்சே வந்து, இவருக்கு கைங்கரியம்னா இவர் உகந்த கைங்கரியம் இவருக்கு இல்லை, இங்கே வந்து நிற்காதீங்கன்னு எல்லாருக்கும் துண்டு பிரச்சுரங்கள்லாம் அங்கேயே கொடுத்து, அதனால் நீங்கள்லாம் ஆச்சாரன்ட்ட போங்கோ, நீங்கள் வந்து பண்ண விடுவாளா? அதுவும் நடக்காது சுவாமி. ரொம்ப சத்தம் இல்லாமல் காலக்ஷேப கோட்டியில் உள்ள கதவச்சாத்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அப்படித்தான் அவரும் ஏற்படுத்தியிருக்காருனால் இது இந்த சம்பிரதாயத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வலிமை. இது இதுக்குன்னு இருக்கிற சீர்மை. ஆச்சாரியாபிமானம் பஞ்சமோபாய நிஷ்டைன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ, அது அதன் பெருமை. அதை ஆண்டாளும் பண்ணி பாகவத பிரபாவத்தை உரைக்கிறாள். இதில் புலலோகாச்சாரியர் சீவஜனபூர்ணம்னு ஒரு கிரந்தம் சாதித்தார்.
அது எழுதினதே இந்த ஆச்சாரிய பிரபாவத்தை சொல்றதுக்கு தான். நேத்திக்கு ஒரு நூல் சொன்னேன். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் ஞானசாரம் பிரமேயசாரம்னு அனுகிரகித்தார். அவர் அந்த தமிழ் பிரபந்தம் எழுதினதே ஆச்சாரிய வைபவத்தை சொல்றதுக்கு தான். இத்தனை தூரம் சொல்லியிருந்தாலும் இன்னும் அந்த எண்ணெய் சட்டுன்னு வந்துடுத்தான்னு பார்த்தால் மெதுவாக வருது. பலரும் இப்போ ஆச்சாரியன் ஆறுனால் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லையே, நாங்கள் எங்கே போவோம், அதை தெரிஞ்சுக்கணுமா, ஆரையும் ஏற்றுக்கலாமான்னால் கண்டிப்பாக 74 சிம்மாசனாதிபதிகளை உடையவர் ஏற்படுத்தினார். அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இன்னும் உள்ளார்கள். இன்னைக்கும் பஞ்சசம்ஸ்காரங்கத்தின் மூலம் ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கிறது ஒரு நல்ல நெறிமுறைப்படுத்தினது. அதுவே ஒரு நிறுவனப்படுத்துறதுன்னுவா. நெறிமுறைப்படுத்துறதுனால் ஒழுக்கத்தோடு இருன்னு சொல்கிறது. அதை நிறுவனப்படுத்துறதுன்னு சொன்னால் இத்தனை பேர் இப்படி இருப்பா, இங்கெங்கே இருப்பா, இந்த மாதிரி பண்ணுங்கோ, இன்ன சொல்லணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தினா தானே முடியும். திருமந்திரந்தோயன் சரம ஸ்லோகத்தை சொல்லணும், 12 திருமண்காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும், தாஸ்ய நாமத்தின்படி தினமும் சொல்ல வேண்டும், பகவத் ஆராதனத்தை தினமும் செய்ய வேண்டும், நித்தியானுசந்தான யுத்தத்தை சொல்லணும். இதெல்லாம் ஏற்படுத்தி வைக்கணும் இல்லையோ. அப்படி பண்ணாதான் சரி, இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வருவோம்னு செய்வோம். இது எல்லாத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டு தான் ஆண்டாள் 9, 10ஆம் பாசுரத்தில் பகவானிடத்தேன்னு சொல்லி 11, 12ஆம் பாசுரத்தில் ஆச்சாரியனிடத்தேங்கிறதை சொல்லுகிறாள். இது எங்கே இருக்குது? பாசுர வியாக்கியானத்தில் பார்த்தால் ஆச்சாரிய பிரதிபத்தியில் இருந்த பெண்ணு தான் இப்போ கோவலர்தம் பொற்கொடின்னு சொன்னவளோ நற்செல்வன் தங்காயன்னு சொன்னவனோ இருக்கானால் அழகா தன் வியாக்கியானத்தில் ஒரு வரி எழுதியிருக்கார். இந்த பெண்ணு பேருறக்கமாக கனைத்திலங்கத்தெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவிழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தெண்டலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம்னு இருக்கும் இல்லையோ. அவையே நீண்ட தூக்கமாக தூங்குறாளாம். நாம் தூங்குறது ஒரு தூக்கமா, பெருமாள் தூங்குறது ஒரு தூக்கமா, இந்த பொண்ணு தூங்குறது 3வது நில தூக்கமா. அது ரொம்ப பேருறக்கம். ஏன் அவ்வளவு தூங்குறாள்னால் சரம பர்வ நிட்டை இருந்தால் தான் அவளோட நான் சேருவேன். சுற்றி சுற்றி பார்க்குறேன், இந்த ஊரில் எல்லாரும் கிருஷ்ண பக்தியிலேயே திளைச்சுன்னு இருக்கா. அதனால் ஆச்சாரிய பக்திக்கு கோகுலத்தில் ஆள் கிடைக்கல, கிடைக்காத வரைக்கும் நான் எழுந்து பிரயோஜனம் இல்லைன்னு தூங்கி போயிட்டான்னு எழுதியிருக்கார். அப்போ வியாக்கியானத்தில் சொல்கிறதே அவள் பேருறக்கம்னால் சரம பர்வ நிட்டைக்கு இந்த ஊரில் யார் கோகுலத்தில் நிச்சயம் கிடைக்க மாட்டா. கிடைச்சால் ஏதோ ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிறதே ஸ்ரீரங்கத்தில் கிடைப்பா, காஞ்சிபுரம் கிடைப்பா, திருவல்லிக்கேணியில் கிடைப்பா. சுவாமி நீர் அயோத்தியில் போய் ஆச்சாரிய கைங்கரியம்னா எங்கே போக? பிருந்தாவனத்தில் போயினால் மொத்த இடத்துலையும் அவரே வியாபிச்சுட்டு இருக்கார். இப்போ அவர் தாண்டி ஒருத்தர் விட போகிறாரானால் மாற்றிட்டார் பேர். அதனாலே கீதாச்சாரியன், நானே ஆச்சாரியன், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணுங்கிறத மாற்றக்கூடாது. ஆனால் பிருந்தாவனம் கோகுலம் முழுக்க அவர் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அப்போ ஒரே வழி அவர் பேரையே ஆச்சாரியன்னு மாற்றி விடுறது தான். அதனால் கீதாச்சாரியன் மாற்றின்றார். நாங்கள் அந்த பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணுவோம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவோம்னு சொல்லிவிடுவோமே. அவருக்கு தானே கைங்கரியம் பண்ணோம்னால் அப்பப்போ ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கும்னு சொல்கிறார்கள். அப்போ அந்த வைபவத்தை பார்த்துட்டோம். அது 12ஆம் பாட்டு வரைக்கும் தெரிஞ்சது. இனி 13வது பாசுரத்தில் மீண்டும் ஆச்சாரிய வைபவம் எங்கே காணலாம்? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார். எல்லா பிள்ளைகளும் கிளம்பிவிட்டா பாவைக்களத்துக்கு வந்திருக்கார்கள். பாவைக்களம்னா சங்கேத ஸ்தலம். அப்படின்னா நோன்பு நோக்கிறதுக்காக இவா பேசி வச்சுருக்கிற இடம். அதுதான் வாய்ப்பு வசதியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்த சேவிக்கலாம். காத்தியாயனி தேவிக்கு கோவில் இருக்குது, அவளுக்கு அவள்லாம் அர்ச்சனை பண்ண இடம் இருக்குது. ராம்காட், சீர்காட்டுன்னு 2 இடம். பிருந்தாவனத்திலேருந்து பிரதான பாதைக்கு வந்துடணும். தில்லியை நோக்கி போகிற முடியும். அது போகிற சமயத்துக்கு ஒரு 10-12 மைல் தூரத்துக்கு வேகமாக வரணும். வந்திடனா வல பக்கத்தில் போனால் ராம்காட், சீர்காட்டுன்னு 2 இடம் வரும். ராம்காட்டுங்கிறது தான் யமுனையை பலராமன் கர்ஷணம் பண்ணின இடம். அவர் எங்கேயோ கைகால் அலம்ப வந்தார். அந்த கோடியில் யமுனை ஓடிக்கொண்டிருந்தாள். இங்கே வா, நான் அலம்பிக்கணும்னார். நீர் ஏழ மாட்டீரா? அதுக்குன்னு நதியாக இப்படி வரும், இப்படி கேள்விப்பட்டது இல்லையென்னால் அவருக்கு தன் மயக்கத்தில் இல்லை நீ தான் வரணும்னார். கோவிச்சுனுட்டார். கலப்பையை தூக்கி போட்டு இழுத்தார். அந்த இடத்துல மட்டும் வேணும்னு இப்படி வளைஞ்சு திரும்ப இப்படி ஓடும் யமுனை. அதுக்கு தான் ராம்காட்டுங்கிற இடம். சீர்காட்டுங்கிறது கண்ணன் வஸ்திராபகரணம் பண்ணின இடம். சீரன் ஆடை, ஆடையை பறித்தாரோ இல்லையோ கண்ணன். குறுந்திடை கூறபணியாயின்னு பாசுரம். காலை கதுவிடுகின்ற கயலுடு வாழ விரவுகிறதே, கண்ணா எங்களுடைய கூரை எல்லாத்தையும் கொடு, நாங்கள் புடவையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிட்டா நீ எடுத்துனுட்டியே என்ன கோபிகள் பிரார்த்தித்த இடம். அந்த இடம் கீழே இறங்கி யமுனையில் இருக்குனால் அதற்கு மேடு. அந்த மேட்டில் இருக்கிற சன்னதி தான் காத்தியாயனி கோவில். இப்போது நீங்கள் சேவிச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு வந்து தான் பண்ணியிருக்கிறதாக அங்கே உள்ளூர் வாசிகள் சொல்கிறார்கள். ஆனால் 12 மைல் வந்து பண்ணியிருப்பாளா? ஊர்லேயே கோவில் இருந்திருக்கலாம். இல்லை இது வரைக்கும் அவர்களுடைய கோகுலமே இருந்திருக்கலாமே.
இத்தனை லட்சம் பசுக்கள் இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற ஆய்ப்பாடிக்குள்ள பிருந்தாவனத்துக்குள்ள இருக்க முடியாது. அன்னைக்கு அது ரொம்ப பெரிய பூமியா இருந்திருக்கணும். பிரஜபூமி பிரஜபூமின்னு சொல்றோம். 84 குரோஷனா 168 மைல், 168 மைல் தூரம் பிரஜபூமி, அவ்வளவு பெரியது. அது பீகாரை தொட்டுக்கொண்டு நிறைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து சற்று ராஜஸ்தானத்தில் இருக்கிற காமியவனம் வரைக்கும், காமாங்கிறா அந்த காமியவனம் வரைக்கும் விரஜபூமி தான் இருந்தது. விரஜதின்னு சொன்னா நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். அப்படின்னா இத்தனை மாடு கண்ணுகளை கூட்டுண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அங்குலங்கங்குலமா தன் திருவடிப்பட நடந்திருக்காரோ இல்லையோ, அந்த பூமி தான் விரஜபூமி. அந்த இருக்கிறத்துல எங்க நாம போய் சேவிச்சு பார்த்தாலும் கீதாச்சாரியன் தான். அங்க காத்தியாயனி தேவிக்காக நோன்பு நோக்கிறார்கள்ங்கிறது அர்த்தம். இப்போ பார்ப்போம். அப்போ இந்த போஷரத்திலே சொன்னது, புள்ளின் வாய் கிண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானை பாவை களம்புக்கார். பாவை களம்ங்கிறது அந்த நோன்பு நோக்கிற ஸ்தலம். ஆனால் வியாக்கியானத்தில் சொல்றார், இல்லை வாஸ்தவம், அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கு பாவைக்களம்னா நோன்பு நோக்கிற ஸ்தலம். இப்போ நாம் எல்லாரும் இங்கே நித்தியம் கார்த்தால திருப்பாவை கேட்கறதுக்கு வரோமோ இல்லையோ, என்னது அது பாவைக்களம்? நாம் இப்போ நோன்பு நோக்கிறோமா? இல்லை. ஆண்டாள் நோன்பு நோற்றாளா? இல்லை. அனுகரித்தாள். ஆண்டாள் செய்தது தான் அனுஷ்டானம் பண்ணலை. கோபிகைகள் தான் நோன்பை அனுஷ்டித்தார்கள். ஆண்டாள் நோன்பை அனுகரித்தாள். நாம் அந்த நோன்பு நோற்று பாடிய திருப்பாவையை அபியசிக்கிறோம். 3 பேருக்கும் 3 வச்சுங்க. அனுஷ்டானம் பண்ணது கோபிகைகள், அனுகாரம் பண்ணது ஆண்டாள், அபியாசம் பண்ணுறது நாம. அபியாசேனது கவுந்தேய வைராக்கியனச்ச கிரகியதேன்னு கண்ணனே சொல்கிறார். திரும்ப திரும்ப ஒன்றை இன்னத்துக்காகன்னு செஞ்சுட்டே இருக்கும் பாருங்க, இதைத்தான் அபியாசம் பண்ணுறதுங்கிறா. திருப்பாவை விடாமல் நித்தியம் சொல்லணும். திருப்பல்லாண்டு திருப்பள்ளி வச்சு நித்தியம் சொல்லணும். ராமானுஜ நுத்தந்தாதி நித்தியம் சொல்லணும். திருமந்திரந்தோயன் சரம ஸ்லோகத்தை விடாமல் சொல்லணும். இன்னென்ன மந்திரங்கள்லாம் விடாமல் சொல்லணும்னால் அப்படி சொல்லணுங்கிறதே ஒரு அபியாசம். அதை திரும்ப திரும்ப சொல்லுவது, அதைத்தான் நாம் செய்கிறோம். இப்போ ஆண்டாள் அனுகாரம் பண்ணினாள், கோபிமார்கள் அனுஷ்டித்தார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எது பாவைக்களம் தெரியுமா? கோபிகைகளுக்கெல்லாம் பாவைக்களம் காத்தியாயனி தேவி கோவில். அங்கே போய் தான் அவன் நோன்பு நோக்க போகிறா, அது பாவைக்களம். ஆண்டாளுக்கு பாவைக்களம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடவெருங்கோயிலுடையானுடைய ஆஸ்தானம். அதுதான் அவளுக்கு தெரிந்த ஒரே பாவைக்களம். இப்போ நமக்கு எது பாவைக்களம்? இந்த சன்னதி. இதுதானே கார்த்தால வந்திருக்கோம் இப்போ. அப்போ அவரவருக்கு பாவைக்களம் மாறுபடும், எல்லாம் ஒன்றல்ல. அதைத்தான் இங்கே வியாக்கியானத்தில் சொல்கிறார். அவரவர் பகவத் அனுபவத்துக்காக எந்த சங்கேத ஸ்தலத்துக்கு போய் சேருகிறார்களோ அதுதான் பாவைக்களம். நாங்கள்லாம் பாவையே இல்லையேன்னு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவா சொல்லுவா. வாஸ்தவம் அதுக்குன்னு இப்போ இந்த பக்கத்தில் உட்காண்டிருக்கிறவா எல்லாரும் பாவையெல்லாம் இல்லை. ஏன்னா அது வயசே வேறு. நாம் பேசிட்டு இருக்கிற இப்போ வயசே வேறு. இப்போ பெண்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் 60க்கும் 70க்கும் இருந்தோம்னா இப்போ அது பாவைக்களமானு கேட்டால் அப்படி வச்சுக்க வேண்டாம். பாவைகள்னா சிறு பெண்கள், பகவத் அனுபவத்தை கிருஷ்டானுபவத்தை எதிர்பார்த்து போகிற பெண்கள். நாம் இப்போ காலக்ஷேப கூடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் பெண்கள். ஏன்? பெருமானை அடைய விருப்பப்படுற யாரும், அவனை அனுபவிக்க விருப்பப்படுற யாருமே பெண்கள். அதனால பெண்கள். பாவை சிறுவர்களானால் ஓஹோன்னு ஞானம் இல்லையே, அப்படி ஒன்றும் பக்தி இல்லையே, அப்போ சிறுவர்கள் தான். ஆனால் செல்வச் சிறுமீர்கள் இதோ வந்து பெருமாளை சேவிச்சுட்டு கேட்கிற செல்வம் கிடைச்சதோ இல்லையோ, செல்வச் சிறுமீர்கள். அப்போ ஒத்தொத்தனை யார் அனுஷ்டித்தாலும் அனுகரித்தாலும் அபியசித்தாலும் அதே போஷரம்தான், அதே செல்வச் சிறுமீர்கள் தான். அதே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுதான். அப்போ அந்த கோட்டிக்குள்ளே நாம் இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு இனம் புரியாத ஆனந்தத்தை கொடுக்கும். அது புரியாத ஆனந்தம்ங்கிறது யார் ஒருத்தர் பண்ணி பண்ணுறாரோ, நல்ல காரியம்லாம் செய்வார் சுவாமி, எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தான் பண்ணுவார், இப்படின்னு இருக்கிறவாளுக்கு கூட ஆனந்தம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏற்பாடுகள்லாம் நமக்கு தெரியாது சுவாமி, அடியவங்கள்லாம் அபலைகள், எங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு. ஆனால் எல்லாம் பண்ணி வச்சு இதோ பகவத் அனுபவம்னு கொடுத்தா அனுபவிப்போம். அந்த அனுபவிக்கிற சமயத்துக்கு இதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோ அனுபவத்தை கொடுத்துட்டாரேன்னு ஆனந்தப்படுவோம். அந்த ஆனந்தப்படுறது ஒரு தனி சிறப்பு. அந்த ஆனந்தம் ஆண்களுக்கு புரியறத விட பெண்களுக்கு தான் புரியும். ஏனெனில் இவர் அப்படியே ஓடி ஆடி ஆண்கள் என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாளோ அதெல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான்னு வச்சுங்க. எல்லாரும் சேவிக்கிறதுக்கு வாங்கோ, எங்கே உட்காந்துக்கணும்? முன் வரிசையில் பெண்கள்லாம் உட்காந்துங்கோ, பின்னாடி போய் ஆண்கள்லாம் உட்காந்துங்கன்னார். இது என்ன நியாயம்? ஏற்பாடெல்லாம் நாங்கள் தான் ஓடி ஆடி பண்ணிட்டு வந்திருக்கோம்னா பண்ணா. ஆனால் இந்த பெருமானுக்கு அனுபவிக்கிறவாளை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒழுங்காக அனுபவிக்க மாட்டீள், பின்னாடி போங்கோ. யார் நன்னா அனுபவிப்பாளோ அவளை முன்னாடி கொண்டு வந்து உட்காத்துவீங்கோ. அதனால் அனுபவங்கிறது முக்கியம். ஏன்? அனுபவஜனித பிரீத்தி வர வேண்டும், பிரீத்திகாரித்த கைங்கரியம் வர வேண்டும். அனுபவிச்சாத்தான் ஒரு உள்ளடங்காத ஆசை வரும், பிரீத்தி வரும், அன்பு ஏற்படும்.
அந்த அன்பு இருக்க இருக்கத்தான் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வருவோம். இதை எந்த இடம் நமக்கு வளர்த்து கொடுக்க போகிறதோ அதுதான் பாவைக்களம். அந்த இடத்தை தான் இங்கே வியாக்கியானத்தில் சொல்லச்சே சுவாபதேசத்தில் சாதிக்கிறார். இது சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களை அண்டி காலக்ஷேபம் பண்ணுகிற காலக்ஷேப கூட்டம்னு எழுதிட்டார். காலக்ஷேப கூட்டம் தான் பாவைக்களமா. அப்போ பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். மொத்த பேரும் காலக்ஷேப கூட்டத்துக்கு வந்தாச்சு. பொண்ணே நீ ஒத்தி தான் வரணும்னு காத்துன்னு இருக்கோம். நீ வந்துட்டா காலக்ஷேபம் ஆரம்பிச்சுடலாம். இப்படி கூடவா பண்ணுவா? ஒருத்தர் வரலைன்னா கதவை திறந்து வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாளானால் இந்த பொண்ணு ரொம்ப முக்கியமாச்சே. இவ தான் ஞானத்தில் ரொம்ப சிறந்தவோ. போதரி கண்ணினாயின்னு ஞானத்தை சொல்லும், கூர்மையான ஞானத்தை. அப்போ இவ வந்தா தான் காலக்ஷேபம் ஆரம்பிக்கணும். இப்படித்தான் ஜனகர் ஆரம்பிக்க போக வம்பு பிடிச்சது. ஜனகர் யாக்ஞவல்கியர் இடத்துல பாடம் கேட்க உட்காண்டார். ரொம்ப பெரியவர். கர்மணைவக சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்மயோகத்தினாலேயே சித்தியை அடைந்தவர் ஜனகர். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் பலரும் அவரோட கூட சேர்ந்து கேட்டுருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு எண்ணம், தப்பான எண்ணம். இவர் ராஜாவாக இருக்கார், ஏதோ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருக்குமோனுமோ தெரியல, அதனால தான் நம்ம ஆச்சாரியன் இவர் வந்தால் தான் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறார், நாங்கள்லாம் உட்காண்டா ஆரம்பிக்க மாட்டேங்கிறார்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. இவர் உண்மையாக எப்பேற்பட்ட ஞானி வைராகிய நிதின்னு புரிய வைக்கணும்னு ஆச்சாரியன் நினச்சிருந்தார். ஒரு நாள் காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கிறச்சே மிதிலா தேசம் திகு திகுன்னு பத்தி எரியிற மாதிரி தன் யோகத்தால் காமிச்சார். நிஜமில்லை, ஒரு மாதிரி தன்னுடைய யோகத்தால் அது நடக்கிற மாதிரி காமிச்சார். உடனே அவாவா எழுந்து ஓடிவிட்டா. இவர் ஓடினார், எல்லாரும் போனா. 6:30 மணி அங்கங்கே சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் சௌக்கியமாக இருக்குது. திரும்பி வந்து உட்காந்துட்டா. உட்காந்த ஆசனத்திலேருந்து ஜனகன் நகரவே இல்லை. அவர் அங்கேயே இருந்தார். போயிட்டு பார்த்துட்டு வந்தவாளுக்கு ஏது இவர் மட்டும் நகரலை கேட்குறார் ஆச்சாரியன். சுவாமி ரிஷியே, நீர் போயிட்டு வந்தீரே, இன்னைக்கெல்லாம் இருந்தால் என்ன தொலைச்சிருப்பீர்? ஒரு ஜோடி பூணல். நீர் போயிட்டு வந்தது என்ன தொலைச்சிருப்பீர்? ஒரு கமண்டலம். நீர் போனால் என்ன தொலைச்சிருப்பீர்? ஏதோ போன்றிருக்கிற ஒரு மாந்தோலோ மரவுரியோ. இவ்வளவு தானே உங்களுக்கு போயிருக்கோம். ராஜ்யமே பற்றி எரிஞ்சிருக்கே, இவன் நகந்தானா பத்திரா? அதுக்கு ஜனகர் கேட்குறார் அவர்கிட்டயே, ஏன் நீர் மட்டும் எழுந்திருக்காது இருக்கீர்? எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அப்போ அவர் திரும்ப சொல்கிறார், இது நிச்சயமாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீரோ பாவைக்களம் காலக்ஷேப கூடத்தில் சொல்லிட்டு இருக்கீர். ஒரு நாள் இதுக்கு விரோதமாக பெருமாளத்தையும் செய்ய மாட்டார், அது எனக்கு நன்னா தெரியும். மேலும் அப்படியே எரிந்தாலும் நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தஹதி பாவகா ந சைனங் கிளேதயந்தியாபா ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச. ஆத்மாவை வெட்டவோ நனைக்கவோ உலர்த்தவோ முடியாது. தேகன் நஸ்வரம், அனைத்தும் நஸ்வரம்தான். அந்த ஜனங்களை எப்படி ரட்சிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு இந்த ராஜா சொல்ல போக பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் தெரிஞ்சுட்டா, ஓ இவர் தான்னா, இவர் வந்தால் தான் காலக்ஷேபம் ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு பொண்ணு தான் இந்த 13ஆம் பாட்டு பெண். அதனால தான் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். எல்லா பிள்ளைகளும் போயாச்சு, நீ ஒருத்தி வராத போயிட்டா, நீயும் சேர்ந்து வரணும்னு பாவை களத்தின் பெருமையை குறிப்பிடுகிறார். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சம்பிரதாயம் வளர்ந்ததே காலக்ஷேப கூட்டத்திலேயே தான் வளர்ந்தது. அது திருவரங்கநாதன் பெருமான் ஸ்ரீமன்னாராயண இடத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி ஆச்சாரியன் வரைக்கும் இன்றளவும் நாளையும் ஆச்சந்திரார்க்கம் எது வரைக்கும் இருந்தாலும் காலக்ஷேபம் காலக்ஷேபம் காலக்ஷேபம். ஏன் பெருமான சேவிக்க போகிறது முக்கியம் இல்லையானால் இப்போது ஒரு மாதிரி அது தெரியறது. காலக்ஷேப கூட்டங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு காலக்ஷேபமும் குறைந்து கோவிலில் ஓஹோன்னு கூட்டம்னு. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இல்லை. கோவில் உற்சவங்கள் நடக்கும், ஆனால் அந்த கூட்டத்துக்கு தகுந்த அதை விட அதிக கூட்டம் காலக்ஷேபத்தில் தான் இருக்கும். ஏன்னால் ஞானபூர்வகமாகத்தான் பக்தி, ஞானத்திலேருந்து பக்திக்கு போகணும். பிரமாணத்தின் மூலம்தான் பிரமேயத்துக்கு போகணும்னு நன்னா தெரிஞ்சு வச்சுருந்தா. பிரமாணம்னால் பெருமானை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய நூல்கள், எழுத்துகள், பாசுரங்கள், கத்தியம், பத்தியம், இதைத்தான் பிரமாணம்னுவா. ஏன் அப்படி சொல்கிறா பாருங்க. சப்தம் பிரமாணங்கிறமே, பிரமாகரணம் பிரமாணம், பிரமாண புத்தி, கரணம்னா கருவி, சரியான உண்மை அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி பிரமாணம். உண்மை அறிவை ஏற்படுத்தக்கூடியதுனால் இவர் தெய்வம், இவர் பிரம்மம், இவர் தான் உலகத்தை படைத்தவர், இப்படிங்கிற உண்மை அறிவை ஏற்படுத்துவதற்கு கருவி எது? பெருமாளேவா? இல்லை. நான் நேராக போய் அவர் முன்னால் நின்னால் இவர் தான் படைப்பாளின்னு புரியாது. அப்போ இவர் படைப்பாளின்னு தெரிந்து கொண்டு தான் அவர் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ தான் அவர் யாருன்னு தெரிஞ்சு என்னால் சேவிக்கவே முடியும். அப்போ அவர் படைப்பாளின்னு எங்கிருந்து தெரிந்து கொள்ளனால் அது சப்தம் மூலம்தான் தெரிஞ்சுக்க முடியும். வேதம்ங்கிற சப்தம், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார் பாசுரங்கள், இதை படிக்கத்தான் அவர் யாருங்கிறது தெரியும். தெரிஞ்சாதான் வந்து நிற்பேன். இல்லையே இத்தனை பேர் வந்து நிற்கிறாளே தெரியாது என்னால் வருவாளே தவிர என்ன கேட்கணும்னு புரியாது, அவர் அனுபவிக்கிறதுக்கு தெரியாது. சட்டுன்னு ஏதான ஒரு ஆபத்து வந்ததுனால்
மனசு அலண்டு போய் விட்டு போனாலும் போயிடும். இந்த ஆபத்தெல்லாம் வரக்கூடாதுன்னால் ஒரு புறம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொன்னு, நம்ம கோவிலுக்கு வந்து சேவிச்சுட்டு போறோம்னு சொல்றோம். அது 1/2 மணி 1 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த நாள்ல வெறும் 1/2 மணி பிரம்மானுபவம்னு இருக்க மாட்டா. இந்த 1/2 மணி வர்ற சமயத்துக்கு கவலையெல்லாம் ஓய்ந்து சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ? நமக்கு இடத்துல ஆபத்தே, இந்த சந்தோஷத்த ஒரு 4 மணி நாழி வச்சுங்களேன்னு கேட்டால், அதுக்கு பாக்கியம் இல்லையேன்னுவோம். யாத்திரைக்கு போறோம். 15 நாள் ரொம்ப நன்னா இருந்தது. திரும்பி வந்துருவா. வந்த உடனே இப்ப அதுவே நனவா இருக்கு. வேண்டாமே அப்ப அடுத்த யாத்திரைக்கு வாங்களேன். அப்படின்னா வர முடியாதே, நிர்பந்தம் இருக்கேன்னு விடுவா. அப்ப ஒரு 15 நாள் போனோம். அந்த ஆனந்தத்த நீடிக்க முடியறதான்னு கேட்டால், அத நம்மால செய்ய முடியல. ஆனா என்ன அங்க தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, இல்ல அது ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். அங்க போனா சாப்பாடெல்லாம் குறைவா இருக்கும். அங்க போனா தபசு கூடி போயிடும். அங்க போல சகிப்புத்தன்மை கூடி போயிடும். பல பேர நாம சமாளிக்கணும். வைராக்கியம்லாம் வந்துடும். இதெல்லாம் முடியுமா சுவாமினால், நீடிச்சுட்டா அதெல்லாமே வளர்த்துடலாம். வளர்த்துட்டா கீதை சொன்னது அதுதானே. அப்ப கீதையில சொன்னது வரணும்னா 15 நாள் வருது. 15 நாள் வர்றத நீடிக்க முடியுமானால், அதுக்கு பிடிச்சு இழுக்கிறதோ இல்லையோ. கால்கட்டுகள் இப்படி இழுக்கிறது, அப்படி இழுக்கிறது. கடைசி ஒரு நாள் வரச்சேவே அதிக தொலைபேசிகள் ஆரம்பிச்சிரும். கைபேசியில நெறையா பேசுவா. எங்க வந்து இறங்குவேன், நீ எங்க வந்து கூட்டின்னு போகணும், ஏது என்னன்னால், இத்தனை நாள் இந்த சத்தம் இல்லாத இருந்ததே, இப்ப எதுக்கு எல்லாரும் கூப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிட்டாள்னால் இழுக்க போறதுன்னு அர்த்தம். இனிமே நாம எப்படி போயிட்டு இருந்தோமோ அதுலேருந்து இது தன் பக்கம் பிடிச்சு இழுக்குமோ இல்லையோ. அப்ப பாவைக்களத்துக்கு போனால் காலக்ஷேபம் கிடைக்கும். அதான் காலக்ஷேப கூட்டம். பிரமாணத்தை அனுபவிக்க அனுபவிக்க அதன் மூலம் பிரமேயம். பிரமாயம்னால் பகவான், பிரமாண புத்தி, அந்த அர்த்தத்தை வாங்கிட்டு இருக்கோம். பிரமாண புத்தி, இயம் புத்தியாலே இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அது பிரமேயம். இவன், இவள், இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால பிரமேயம். அந்த நல்ல புத்தியை கொடுப்பதற்கு, உண்மை அறிவை கொடுப்பதற்கு எது கருவியாக இருக்குமோ அது பிரமாணம். இந்த பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிந்து கொள்ளுபவன் யாரோ அல்லது உபதேசிப்பவன் யாரோ அவன் பிரமாதா. ஞானம், ஞாதான்னா என்ன? ஞானம்னா அறிவு, ஞாதான்னா அறிவை உடையவர். அப்ப பிரமாதானாரு? பிரமாண புத்தி, பிரமாதா புத்தியை உடையவர். அப்ப இந்த புத்தியை இருந்து யார் ஒருத்தன் உபதேசிக்கிறானோ அவன் பிரமாதாவாகி விடுகிறான். இது ஒரு அழகான ஸ்லோகம். சுதப்பிரகாசிக்கு ஆரம்பத்தில் சொல்றார், பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்விகாக. கடைசியில் சாதித்தான், பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்விகாக ஜெயந்து க்ஷபிதாரிட்டம் சகசர்வத்திர சர்வதா. பிரமாணம், பிரமேயம், பிரமாதாக்கள் எல்லாரும் மங்களம் மங்களம் வாழி வாழின்னு இருக்கணும்னு அந்த சுவாமி எழுதி வைத்தார். சுதப்பிரகாசிகாச்சாரியன் சுதர்சன சூரின்னு அவருக்கு திருநாமம். பராசர பட்டருடைய திருவம்சத்தில் அவதரித்தவர். அப்படிப்பட்டது தான் இங்கே பாவைக்களம் நாள். அப்போ காலக்ஷேப கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் போய் எல்லாரும் நிறைய அர்த்தங்களை கிரகிச்சுக்கிறாளே. இதில் பாவை கிளம்புக்கார் ஆறு பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் எல்லாரும் வந்திருக்காருனால் காலக்ஷேபத்துக்கு ஓஹோன்னு கூட்டம் இருந்ததா தெரியறது. அதனால தானே எல்லாரும் பாவை கிளம்புக்கார்னு இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சிருக்குன்னால் ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் இல்லை. ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம்தான் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். அப்போ அவர் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன், ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன். பாவைக்களம் மாறிண்டே இருக்க போகிறது. ஒரு 4-5 இடம் சொல்கிறேன். எது பாவைக்களமாக இருந்திருக்கு, யார் ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், அது என்ன பயனுக்காக. இப்போ காலக்ஷேபத்துக்குன்னு போகிறோம், என்ன பயனுக்காகன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீள்? இப்போ வாசலில் போகிறச்சே யாரோத்தர் நின்றுண்டு உங்களை போக விடாமல் ஒரு காகிதத்தை கையில் கொடுத்து, இந்த 5 வாய்ப்புகளுக்குள் எதற்காக நீங்கள் காலக்ஷேபம் கேட்டீர்கள்னு குறிப்பிட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டார்னால், நீங்கள் அதை வாசி பார்த்துட்டு கீழே எப்பவுமே ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ மேற்சொன்ன 5 இல்லை. அதுக்குத்தான் நிறையா ஜெயிக்க போகிறாளாம். வரப்போகிற தேர்தலெல்லாம் 6 ஜெயிக்க போகிறான்னு கேட்டால் அந்த கடைசி தான் ஜெயிக்க போகுது சுவாமி. ஏன்னா முதல்ல இருக்கிறவாள்லாம் என்ன ஏது பண்ண போகிறான்னு தெரியல. பின்ன கடைசியில் இருக்கிறத சொல்லிட்டீர்கள்னால் அதுதான் பழைய பாரதம். பழைய பாரதத்தில் இருக்கிறவாள்லாம் இப்போ வெவ்வேறு நாடுகளாக இருந்தது. இது விராட் தேசம், மத்ச தேசம், வங்க தேசம், வங்க தேசம், இப்படி இருந்தது எல்லாத்தையும் ஒன்று பாரதமாக தான் இருந்தது. அதில் ஆங்காங்கு சின்ன சின்ன தேசங்கள்லாம் இருந்தன. அப்போ காலக்ஷேபத்தை எதுக்காக கேட்குறீள்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு சுவாமி இருந்தார், அவர்கிட்ட கேட்டுட்டா. பின்பழகியராம் பெருமாள்ஜியர்னு அவருக்கு திருநாமம். அவர் நம்பிள்ள காலக்ஷேப கோட்டிக்கு நித்தியப்படி போயிட்டு வருவார். அந்த கோட்டி ரொம்ப பிரதானமான கோட்டி, ரொம்ப பெரிய கோட்டி. நம்பெருமாளுடைய புறப்பாட்டு கோட்டியோ நம்பிள்ளையனுடைய காலக்ஷேப கோட்டியோன்னு சொல்லுவாளாம். புறப்பாடு முடிஞ்சு ஜனங்க போகிறத பார்த்தா ஆயிரக்கணக்கில் போவா.
அதை போல் நம்மளினுடைய காலக்ஷேப கோட்டி முடிஞ்சதை போனால் 10,000 கணக்கில் போகலாம். அத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டாள்னால் இந்த இந்த மாதிரி ஒலிபெருக்கி எல்லாம் உண்டா, இந்த மேடை வெளிச்சமெல்லாம் உண்டா, ஒன்றும் இல்லை. பின்ன எப்படி தான் அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னால் எப்படியோ சொல்ல முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த காலக்ஷேபத்துக்கு பயன் தானே பார்க்க போகிறோம். அதனுடைய வெவ்வேறு பரிமாணங்களை பார்ப்போம். அதனுடைய பயன் என்ன, யார் யார் எதற்கு கேட்டுருக்கான்னு பார்ப்போம். அப்போ அதை கேட்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாததுன்னு தெரிஞ்சுக்கணும். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தினில் அன்பதுவும் அச்சு நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய். நம்பிள்ளைக்கு அத்தனை கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. தினம் காலக்ஷேபத்துக்கு வருகிறார். அவர் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதைத்தான் இப்படி சொல்லணும். திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டு இருக்கா. அவர் ஏதோ சங்கிலி சாத்தின்னு இருக்கா மாதிரி சொல்றீர் நீர். அவர் ஏதோ பட்டாடை சாத்திட்டு இருப்பார் தெரியும், நோவு கூட சாத்திப்பார்னா ரொம்ப பெரிய சுவாமியோ இல்லையோ. அப்போ நோவு சாத்திக்கு தான் சாத்திப்பார். இப்போ திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு சொல்கிறோம், சுவாமி நீராட்டத்துக்கு எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்கிறோம். அதை போல் இவர் நோவு சாத்திருந்தார். வைத்தியர்கிட்ட போனார், மருந்து வாங்கி சாப்பிட்டார், உடம்பை சரிப்படுத்தி விட்டார். அடுத்த நாள் காலக்ஷேபத்துக்கு வந்துட்டார். ஊரே கொந்தளிச்சு போச்சான். அது எப்படி உடம்பு சரியில்லைன்னா நீர் வைத்தியர்கிட்ட போவீர்? இது என்ன சரணாகதனுடைய கிரமமா? அது இப்படி இருக்கலாமா? அது எப்போ வைத்தியோ நாராயண ஹரின்னு பெருமான் பார்த்துக்கணுமோ நீர் எப்படி போனீர்? காலக்ஷேபம் கேட்டு கேட்டு இதுவா தெரிஞ்சுட்டீர் அப்படின்னு எல்லாரும் கேட்டு நேராக ஆச்சாரிய இடத்துல போனால், உம்ம சிஷ்யன் இப்படி பண்ணது நியாயமா? எதுக்காக அவர் பண்ணார்? ஏன் வைத்தியர் இடத்துல போனார்? ஏன் மருந்து சாப்பிட்டார்னு கேட்டிருக்கார். அவர் சொன்னார், இதோ அந்த ஆச்சாரியன் இருக்கார் பார், அவர்கிட்ட போய் கேளுன்னார். எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டா. அவர் ஒரு அர்த்தம் சொன்னார், ஸ்ரீரங்க வாசத்தில் இருக்கிற விருப்பமாக இருக்கலாம். அது ரொம்ப வசதியோ இல்லையோ. ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும், பூலோக வைகுண்டத்தை அனுபவிக்கணும், அதுக்காக மருந்து சாப்பிட்டாரோ என்னமோ. திரும்பி வந்து நம்மள்கிட்ட சொன்னான், இல்லை இந்த ஆச்சாரியன்கிட்ட போய் கேளுன்னார். அவர்கிட்ட போய் கேட்டால், காவேரி ஸ்நானத்தில் இருக்கிற ஆசையாக இருக்கலாம். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் குளிர குடைந்து நீராடணும்னு காவேரிக்கு ஆசையாக இருக்கும், அதனால இருக்கலாம். சரி வேண்டாம், அவரை போய் கேளுன்னார். அங்கு கேட்டவுடனே நம்பெருமாள் புறப்பாட்டில் ஆசையாக இருக்கலாம் அப்படின்னா திரும்பி வந்துட்டார். இல்லை இவரை போய் கேளுன்னா, நம்மள உம்ம காலக்ஷேப கோட்டியில் உட்கார ஆசையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 4 பேர்கிட்ட கேட்க சொன்னார். 4 பேர் 4 பதில் சொன்னார். இப்போ அவரையே போய் கேளுன்னார். இதை முதல்லையே பண்ணியிருக்க கூடாதா? இவரை கேட்டு ஏன் கேட்குறாருனால், இதுக்கெல்லாம் இருக்கிறதுங்கிறதே வசதி தான். நம்பெருமாள் சேவைக்குன்னு இருக்கிறதோ, காவேரி ஸ்நானத்துக்கு இருக்கிறதோ, ஸ்ரீரங்க வாச அனுபவத்துக்கு இருக்கிறதோ, ஒவ்வொன்றுமே ஏற்றம். காலக்ஷேப கோட்டி கேட்கவே வேண்டாம், ஏற்றம். அப்படித்தான் இருந்தாரே. சரி அவர்கிட்ட போய் கேளுனால் இவா ஒவ்வொன்றா சொல்கிறா, இதுக்காக இருந்தீரானா? இல்லை 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 4மே இல்லைன்னு விட்டாரோ. பின்ன எதுக்காகத்தான் நீர் போய் இப்போ வைத்தியம் பண்ணிட்டு வந்தீர்னால், எங்கள் நம்பிள்ள நித்தியம் காவேரியில் தீர்த்தமாட போவர். அவர் தீர்த்தமாடி எழுந்திருப்பார், எழுந்துட்டு நடந்து வருவார். அப்போ அவர் பின்னாடி நான் விசிறிண்டு வருவேன். அவருடைய தலையிலேருந்து ஜலம் சொட்டி வேர்வையோடு சேர்த்து முதுகோடு இப்படி வழிஞ்சிட்டு வரும். அந்த முதுகு வேர்வையை சேவிச்சுண்டு திருவாலவட்ட விசிறி கைங்கிறாடிய பரிமாறணும். அதுக்காகத்தான் இருந்தேன், அதுக்காகத்தான் போனேன், அதுக்குத்தான் மருந்து சாப்பிட்டேன்னால் அவருக்கு இருந்த ஆச்சாரிய அபிமானம் அது. அப்போ அந்த காலக்ஷேபம்ங்கிறது காலக்ஷேபத்தோடு இருந்ததானால், காலக்ஷேபம் கொடுத்த தாக்குதல் அந்த ஆச்சாரிய கைங்கிரத்தில் கொண்டு போய் விட்டுதோ இல்லையோ. அதை கேட்க கேட்க கைங்கிரத்தில் கொண்டு போய் விடும்னால் அது அந்த நாளில் இருந்த காலக்ஷேபத்தினுடைய சீர்மை. அதான் பாவை கிளம்புக்கும் அவரிடத்துல என்ன ஏற்படுத்தித்து? அந்த காலக்ஷேப கூட்டம் ஆச்சாரிய கைங்கிரத்தை விடாமல் பண்ணணும். அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு உட்காண்டிருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை. அடியேனை பொறுத்த வரைக்கும் மோட்சம்னு சொன்னால் இதோ நேராக ஆச்சாரிய கைங்கரம் பண்ணுறதான்னு வச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ. இப்படியாய் காலக்ஷேபத்துக்கு கூட்டமாக வரணும். ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி ஓராண் வழியாக இருந்தது. அவர் காலத்துக்கு பின்னாடி இப்போ நம்பிள்ள காலம். ராமானுஜர் காலத்துக்கு பின்னாடி தான் நம்பிள்ளை காலம். நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு அவர் திருநாம். அப்போ அவர் காலத்தில் இத்தனாயிரம் பேர் அமர்ந்து கேட்டிருக்கார்களே, இது எப்படி மாறித்து? முன்னாடி ஒருத்தருக்கு சொல்கிறதா இருந்திருக்கு. அப்புறம் காலப்போக்கில் ராமானுஜர் காலத்திலேருந்து மாறிடுத்து. அப்போ பாவைக்களம் பெருசாக இருந்ததா சின்னதாக இருந்ததா? ஏன்னா பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார், எல்லாரும் போனால் தானே பெருசாக இருக்கணும்னால் ஒவ்வொரு களம் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. இதில் ஒரு பெரிய சந்தேகத்துக்கு நம்ம முதல்ல விடை பார்க்கணும். கண்ணன் கீதையில் சொல்லும்போது காலக்ஷேபத்தை பற்றி இப்படி சொல்கிறார். இப்படின்னா போய் கேட்டுக்கணும்னு சொல்கிறார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினா தத்துவதரிசினா. தத்துவத்தை உள்ளபடி உணர்ந்த ஞானிகள் இருக்கா அர்ஜுனா, அவர்கள்ட்ட போ. பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன, விழுந்து விழுந்து நமஸ்கரித்து கேளு, உனக்கு சதர்த்தங்களெல்லாம் நிறைய உபதேசம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கார். கூட்டமாக போகணுங்கிறதெல்லாம் சொல்லலை, போய் கேளுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவரே வெவ்வேறு இடத்துல 2 அர்த்தம் சொல்கிறார். அந்த அர்த்தம் என்னன்னு கேட்போம்.
ஆனால் இப்போ இத்தனை நாள் சொன்னது பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் அதுவும் நேர் விருத்தமாக இருக்கு. இப்போ கண்ணன் சொன்னது அரதிகி ஜனசம்சதி. இதை ஒரு வார்த்தை சொல்றார். யார் ஆறு என் பக்தியோக நிட்டன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வரச்சே, மான அவமானத்தை சமமாக ஏற்றுக்கணும், சுகதுக்கத்தை சமமாக ஏற்றுக்கணும், நிந்தையோ ஸ்தோத்திரமோ சமமாக ஏற்றுக்கணும், இவனை கண்டு ஒத்தரும் பயப்படக்கூடாது, யாரை கண்டு இவன் பயப்படுறவனா இருக்கக்கூடாது, இப்படியே சொல்லிட்டு வரவர். விவிக்த சேவி, தனிமையை விரும்பணும். அரதிகி ஜனசம்சதி, கூட்டத்தை கண்டா ஒதுங்கி போயிடணும், கூட்டத்தை கண்டா ஒதுங்கிடணும், தனிமையை விரும்பணும். இப்படித்தான் என் பக்தன் இருக்கிறான். ஏன் அப்படி இருந்தால் தான் தியானம் அவருக்கு வளருமா. தியான யோக பராயணனாக இருக்கணும், தனிமையை நாடணும், தனிமையை கண்டு பயப்படப்படாது, தனிமை தான் சுகங்கிறத தெரிஞ்சுக்கணும், தான் பிரம்மத்தை அனுபவிக்கிறதுல ஆசைப்பட வேண்டும், அதுக்கு உபாசனந்தான் மார்க்கம்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் எனக்கு பிடிக்கும். அதே போல் வீடு, ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்கிறார் அவர். பின்ன எங்கே இருக்கனால் அது குகையில் இருக்க சொல்கிறாரோ என்னமோ, அதனால தான் வீடே கூடாது. நிக்கேத்தன் வவ போடுறோமோ இல்லையோ, அவர் அனிகேத்தனா இருங்கிறார். நாம் வீடு கட்டிவிட்டு முதல் வீடுக்கு இன்ன நிகேத்தனம்னு பேர் வச்சேன் சுவாமி, இது 3வது வீடாக இருக்குது, நீர் ஏதான்னு ஒரு பேர் கொடுன்னுவா. அவர் முதலே வாண்டான்னு இருக்கார். முதல் வீடு அனிகேத்தனா, வீடே இல்லாதவனாக இருந்தால் இருந்துட்டா என்ன ஆகும்னா பற்று வளருமா. அதனால் கிராமீக ராத்திரனாரு, இன்னைக்கு ராத்திரி இந்த கிராமத்தில் இரு, நாளை ராத்திரி அந்த கிராமத்துக்கு போயிடு, நாளைக்கு ராத்திரி அந்த கிராமத்துக்கு போயிடுனால் அப்படின்னா ஒருத்தரோட ஒரு பற்று வரவே வராது இல்லையோ. இதெல்லாம் எதுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னா ஈஸ்வரனிடத்துல பற்று வரணுங்கிறதுக்காக. அவர்கிட்ட பற்று வரணும்னா இதனிடத்துலேருந்து பற்ற விளக்கிண்டே இருக்கணும். இப்படி கிராமீகராத்தனா போனெல்லாம் கீதையில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பாவை கிளம்புக்கும் கூட்டமாக போகணும், பிள்ளைகள் எல்லாரும்னு சொல்லியிருக்கே. ஆழ்வார்கள் பாசுரத்தில் அடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண்பயதாவனேங்கிறார். மெய் அடியார்கள் தம் பெருங்குழுவு கண்டு பெருங்கூட்டத்தை சேவிக்கணும். எல்லாம் அந்தமில் பேரின்பத்தை அடியரோடு இருந்தமை கொந்தலர் வழியில் குருகூர் சடகோபன் எல்லாம் கூட்டத்தில் போகணும். அந்த பாகவத சமாகமம் நிறையா இருக்கணும்னு இவர்கள் பாட்டாக இருக்குது. ஆனால் அவருடைய பாட்டு கீதா ஸ்லோகத்தை பார்த்தோம்னால் அரதிகி ஜனசம்சதி, ஜனங்கள்கிட்ட போகாதே, கிட்டக்கே போகாதே, ஒதுங்கிரு. அப்போ அவர் சொல்கிறத நான் ஏற்றுண்டு பிள்ளை ஒருத்தர் போகணுமா, இல்லை இவா பாட்டு படிக்கி பிள்ளைகள் எல்லாரும் பாவை களத்துக்கு போகணுமா, தனியாக இருக்கிறது உண்மையா கூட்டமாக இருக்கிறது உண்மையானால் ரெண்டுமே உண்மை, ரெண்டும் தப்பு இல்லை. ரெண்டு கோணத்திலேருந்து பார்ப்போம். கண்ணன் போகாதே தனிமையாருன்னு சொன்னால் சத்சங்க கூட்டத்திலே ஆசைப்படாதேன்னு அவர் சொல்லவே இல்லை. அரதிகி ஜனசம்சதி, ஜனக்கூட்டம், சம்சத் கூட்டம், ஜனசம்சத் ஜனங்களுடைய கூட்டம், ஜனக்கூட்டத்தில் நிற்காதேங்கிறார். சத்சங்க கூட்டத்தில் நிற்காதே, சாத்விகர்கள் கூட்டத்தில் நிற்காதே, சாதுக்கள் கூட்டத்தில் நிற்காதேன்னு அவர் சொல்லலை. ஜனன்னா என்ன? ஜனீன பிறப்பு, பிறப்பு இறப்பை உடையவன் ஜனன். அப்போ யார் கூட்டத்தில் நிற்காதேன்னால் பிறப்போம் இறப்போங்கிற அளவில் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்காளே ஜனங்கள், அந்த கூட்டத்தில் நிற்காதேங்கிறார். அது நிறுந்துட்டா அப்போ நாமும் பிறப்போம் இறப்போன்னு மட்டும் தெரிஞ்சுப்பியே தவிர அதை தாண்டி பிறப்பில்லாமைன்னு ஒன்று இருக்குன்னு உனக்கு புரியவே புரியாது. அதனால தான் ஜனசப்தத்துக்கு நேர அர்த்தம் பண்ணிவிட்டால் வெறும் கூட்டம், யாருக்கு ஒன்றும் தெரியவே தெரியாதோ அப்படி இருக்கிறவர்கள்டேந்து விலகி இருந்துரும். யாரோட நம்ம சம்பந்தப்பட்டுண்டே இருக்கமோ அவர்களுடைய புத்தி தான் நமக்கு வரும். அந்த மிகு மரதக கல்லை தரித்திடில் அடுத்ததும் பசுமையாகும் ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதிசயின் அவர்கள் குணம் வருமென்பர் கான். இப்போ படித்தது தமிழ் பாட்டுது. அது சொல்கிறது மரகத பச்சை கல்லை போட்டு தடால்னு ஒருத்தன் உடைச்சானான், பெரிய கல். அந்த கல்லை உடைச்சோன்னு அந்த இடமே பச்சை பசேல்னு எடுத்தான். அதை போல் ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதிசயன், பெரியார்களோட சகவாசம் பண்ணினால் அவர்கள் குணம் வரும். இதே விஷயத்தை 2 பாட்டாலே மனோநல் சாதித்தார். இது பெரியோர்களோட சகவாசம் வந்து இப்படி இப்போ அவர் நல்ல கந்தம் தீய கந்தம்னு சொன்னார். நல்ல கந்தம் இருக்கிற பொருளோடு ஒட்டின்னு இருந்தால் நமக்கு நல்ல கந்தம் வீசும். தீயதா ஏதோ ஒரு துர்நாற்றம் இருக்கிறதோட ஒட்டின்னு இருந்தால் நம்ம பேர்லேயும் துர்நாற்றம் தான் வீசும். அதனால் ஜனம்னு போகாதேன்னு சொல்லிட்டார். அப்போ ஜனம்னா வெறும் பிறப்பு இறப்பு மட்டும் இருக்கிறவா, ஜனிங்கிற பிறப்பு இருப்பவர்கள் போக வேண்டாம் தான். ஆனால் அப்போ அவர்களுக்கெல்லாம் யார் நல்லது சொல்கிறது? நாம் அங்கே போகக்கூடாதுன்னு விலகிண்டே வந்துட்டோன்னு வச்சுங்க. கிராமப்புறம்லாம் ஒருத்தர் உபன்யாசகால் போகிறதே இல்லை, கிராமப்புறத்தில் பிரச்சாரம் இல்லை, ஆச்சாரிய புருஷர்கள் சன்னியாசி சுவாமிகள் ஒத்துருமே ஒன்றும் பெருசாக கிராமப்புறத்துக்கெல்லாம் போகிறதே இல்லை. அதனால்தான் விட்டே போயிட்டா அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ நமக்கு விட்டும் போயிடும், சம்பிரதாயம் விட்டும் போயிடலாம். போலேன்னால் சரி போகணும்னா அப்போ நீர் தான் சொன்னீரே ஜனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாது, அவளுக்கெல்லாம் பெரிய பிரபத்தி எது பஞ்சமோபாய நிட்டையெல்லாம் தெரிஞ்சிருக்காதே. அப்படி இருக்கிறச்சே அங்கே போனோமானால் போனோம்.
அதுக்குங்கிற வல்லமை இருக்கிறவன் போணும். இப்ப அவர்களுக்கு நடுவுல அடியேன் இருக்கேன்னு வச்சுக்கோ. ரொம்ப சின்ன ஞானத்தன், அடியேன் சிறிய ஞானத்தன். பெரிசா ஒண்ணும் இல்ல. அப்ப அவர்கள் ஏதான் ஓன்னு சொல்லப் போக, எனக்கு சற்று குழம்பி, ஏற்கனவே கொஞ்சம் குழம்பியிருக்கேன். இப்ப அவளுக்கு நடுவுல இதுவேன்றத சொல்லப் போக, அப்புறம் திரும்ப அப்படியே போயிட்டேன்னால், அப்ப யார் அங்க போகணும்னால், அவனத் தாண்டி சொல்லி திருத்தி சுக்காம்பரல் திருப்புற மாரி திருப்புற சக்தி இருக்கணும். அப்படி இருக்கிறவர் அங்க போய் நின்னு பேசினார்னா, அது எடுபடும். அப்படி இல்லே நம்பளே போய் சொன்னோம்னால், எந்த பக்கம்ன்றது தானே இப்ப எது வலிமையான பக்கம்? ஒரு பக்கம் இவர் இழுக்கிறார், ஒரு பக்கம் அவர் இழுக்கிறார். இப்ப எனக்கு பலம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, மொத்த பேரையும் இப்படி இழுத்துருவேன். இல்ல எனக்கே கொஞ்சம் பலகீனமான புத்தியா இருந்ததுனால், நான் அந்த பக்கம் போயிடுவேன். அதுக்கு தான் கண்ணன் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நானா சில ஆச்சாரியர்கள குடுக்கிறேன். அவர்கள் போவா. அப்படி இருக்கிறவர்கள் போனால் நிதானப்படணும். எத்தனை கேள்வி கேட்கனாலும் அதனால அதிர்ந்து படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோவப்பட்டுடவே கூடாது. அத நம்ம குடும்பத்திலே பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் பக்தி வர ஆரம்பிச்ச உடனே, நம்மள விட பக்கத்துல இருக்கிறவாளுக்கு கோவம் கூடி போயிடும். நமக்கு என்ன ஆச்சு, மாறுதல் வந்ததா இல்லையாலாம் தெரியாது இப்போ. அவர்களுக்கெல்லாம், இவர்களுக்கு என்ன இதே வேலையா இருக்கு இப்போ? எதுக்கு போயிட்டு போன மாசம் வரைக்கும் நீங்கலாம் போகவே இல்ல. என்னமோ இந்த மாசத்துலேருந்து போனா, என்ன புது மோகமா? எல்லாமே கேட்பா இப்போ. இப்ப இது என்ன இப்ப திருவான்மியூர் ஆண்டத்துல புது மோகமா? அவர் ஏதோ ஒண்ணு அங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காருங்கிறதுக்காக நித்தியம் கார்த்தால போயிட்டா, 6 மத்த வேலைகள்லாம் பார்க்கறது. இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சமாளிக்க ஆரம்பிக்கணும் இப்போ. அத பார்த்த உடனே ஒரு எரிச்சல் தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். எரிச்சலே படக்கூடாது. ஏனெனில் பக்தனுக்கு எரிச்சல் கூடாது. பக்தி வந்ததுங்கிறதுக்கு அடையாளமே எரிச்சல் போறது தான் இப்போ. அப்ப இவர்கள்லாம் கேட்டுருக்காளேனால், கேட்பாளே. அதுதான் அவர்கள் இயல்பு. அந்த இயல்பு அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்குன்னு அவள தப்பா நினைச்சுடவும் கூடாது. ஏன்னா இவன் திருந்தித்தான் நாளைக்கு பகவத் கைங்கரியனா வரணும். அவருடைய சொத்து. நான் யாரு ஒருத்தர பார்த்து தப்புன்னு சொல்றதுக்கு இப்போ? யாரா இருந்தாலும் நல்லவன். அவனை எப்படி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம்? நம்ம காலத்துல கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வருவோம். இல்ல அடுத்தது யார் அனுப்ப போறாரோ பெருமான் கொண்டு வரப் போறார். இது தர்மம், சனாதன தர்மம். அவர் முழுமுதல் பரதத்துவம். அப்ப தானே தன் சொத்த பெருமான் வாழ்ந்து தான் தீருவார். அதுக்கு அடியேனால என்ன செய்ய முடியுங்கிறத தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க போறோம். ஆக பாவைக்களம்புக்கார்னால் தனியா இருக்கணுமா, கூட்டமா போகணுமானால் கண்டிப்பா தனியா இருக்கணும். எங்க போகக்கூடாதுங்கிறார்? வெறும் ஜனங்களுக்கு நடுவிலே எத்தத்தோ லௌகிக விஷயமே பேசின்னு இருந்தால் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படி போயிட முடியாது. இன்னொன்னு, எப்பவுமே கூட்டத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்காதே. உனக்குன்னு ஒரு நேரத்தை வை. ஏனால் இப்ப இந்த கூட்டத்துல போய் அவர்களுக்கு 2 விஷயத்த சொல்லணும், இல்ல அவர்களோட சேர்ந்து நான் பாடணும் என்றால், அதுக்கு ஒரு சக்தி நம்ம வளர்த்துக்கணுமா இல்லையா? அதை எப்படி வளர்க்க? அத கூட்டத்துல வளர்க்க முடியாது. அதே நம்ம தியானத்தாலும், நம்ம யோகத்தாலும், நம்ம அபியாசத்தாலும் பெருமானோட கூடி கூடித்தான் அத வளர்க்கறதுக்கு முடியும். அத வளர்த்துண்டு இங்க வந்து தான் அத செலவழிக்க முடியும். அதுக்காகத்தான் கண்ணன் 2ஆ பிரிக்கிறார். அது தனி அர்ஜுனா, இது தனி. யோகத்துல ஈடுபடு, நீ புஸ்தகத்த வாசி, அதுல இருக்கிற அனுபவத்த பெத்துக்கோ. அந்த அனுபவம் பிரம்மம் உனக்கு தனித்து குடுக்கும். அதனுடைய சக்தி உன்கிட்ட வந்துடும். அத வச்சுண்டு அப்புறம் போய் அனுபவி. இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், இல்ல ஒரு கூட்டத்துல போறோம். ஏதோ நம்ம சேர்ந்து பண்ண போறோம்னால அது நன்னா நடக்கணும் இல்லையா அந்த காரியம்? கூட்டமா பண்றது நல்லது தான். ஆனா கூட்டமா இருக்கிற காரியம் நடக்கணும்னால், கூட்டத்திலேயே கூட்டத்த வளர்த்துக்க முடியாது. அது எப்படி செய்ய முடியும்? கூட்டத்திலே சக்திய வளர்க்கணும்னா, தனியா வளர்க்கணும். இப்ப நம்ம கைபேசி வச்சுருக்கீள். அது இப்ப சாயங்காலம் ராத்திரி ஆச்சு. தூங்க போற சமயம் ஏதோ, அது சொருகி விட்டுடுவோம். கிடுகிடுன்னு அதுக்கு இருக்கிற எல்லா சக்தியும் வாங்கிடும். மறுநாள் காலத்தால ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுருவோம். பாத்தியலா சுவாமி, இது நான் பேசிண்டே இருப்பேன். ஆனா அதுலேருந்து அதுக்கு சக்தி ஏறிண்டே இருக்கும்னா எப்படி ஏறிண்டு இருக்கும்? இது ஏறிண்டு இருக்கிற வேகத்துல இறங்கிண்டே இருக்குமே. அதனால அது பிரயோஜனப்படாது. தனியா அதுல வச்சுடணும். அது கிடுகிடுன்னு அந்த பச்சை விளக்கு ஏறிண்டே போகும். 80, 90, 95, 100 முடிஞ்ச அளவுக்கு நீ வம்பு பேசுறதுக்கு நான் ஆயிட்டேன். நீ தயாராயிடுன்னு சொல்லிடும். உடனே அதை பிடிங்கிட்டோம்னால் மறுநாள் காலத்தால பேச ஆரம்பிச்சிருமோ இல்லையோ? அப்ப அதை சொல்வா, நீ இந்த கூட்டத்தோட கூட்டமாவே தொலைபேசி வச்சுட்டு இருக்காதே. அதை முதல்ல இங்க கொண்டா, இதை போடு அப்படின்னு சொல்றதுதான் கண்ணன் அரதிஹி ஜனசம்சதிங்கிறார். அங்க போகாதே, இங்க வா, எங்கிட்ட வந்து தனியா சக்தியை வளர்த்துக்கோ. ஆனா அது வளர்த்துனுட்டு ஜாக்கிரதையா 100 ஆயிருக்கு, ஒன்றும் செலவழிக்கப்படாது, அப்படியே வச்சுங்கோ அப்படின்னு வச்சிடக்கூடாது. இப்போ அப்ப தியானத்தினால என்ன சம்பாதித்தமோ அதை போய் பாவை கிளம்புக்கார். அப்ப அது கூட்டத்துக்கு போய்த்தான் ஆகணும், இன்னும் அதை வளர்த்து தான் ஆகணும். அப்ப எல்லாரிடத்துலையும் போய் ஆகணும், எடுத்து பேசித்தான் ஆகணும். அப்ப தனிமைன்னு கண்ணன் சொன்னது உண்மை. அது நேர அடுத்த விதத்துல கூட்டமா இருக்கணுங்கிறது உண்மை. 2 உண்மை. இது ஒரு கோணத்துல பார்த்துருக்கோம். இன்னொரு கோணம், அப்ப பொதுவான ஜனங்கள், அவ்வளவா தெரியாதவர்கள், லௌகிகத்திலே புத்தி ஐஸ்வர்யத்திலே ஆசைன்னு இருந்தால் அங்கிருந்து விலகி இருந்துக்க பார்த்துக்கோ. அதெல்லாம் கொள்ளன்னு பிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளன்னு தமமூடும் இவை என்ன உலக இயற்கைன்னு ஆயிடும்.
அதனால் எது சத்சங்கமாக இருக்கோ அங்கே போகாதேன்னு அவர் சொல்லலை. இது ஒரு கோணத்தில் பார்த்துட்டோமா. இன்னொரு கோணம், கண்ணன் கீதையில் சொன்னது என்ன மார்க்கத்தை, ஆனால் இப்போ ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கிறது எந்த மார்க்கத்தை. கண்ணன் சொன்னது சாதனம், அதாவது உபாசன மார்க்கமாகிற பக்தி யோகத்தை சொல்லியிருக்கார். அவர் சரணாகதியை சொல்லலை இல்லையா. கடைசி ஸ்லோகத்தில் இருக்கே மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லியிருக்காரு. என்னால் அதுவும் நாம் இப்போ ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு இருக்கிற சரணாகதி இல்லை. ஓ, அப்போ நிறையா சரணாகதி வச்சுருக்கீங்களா? நாங்கள் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றுன்னு தான் என்னால் இல்லை இருக்குது, நிறையா வச்சுருக்கோம்னா நாங்கள் யாரும் வச்சுருக்கல, அது கீதையில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உபாசனம்னு சொல்லிட்டால் பக்தி தான் மோட்சம் கொடுக்கணும். பக்திங்கிற யோகம் கர்மயோகத்தை விட ஞான யோகம், ஞான யோகத்தை விட பக்தி யோகம். அந்த பக்தி யோகம்தான் பகவத் சாட்சா்காரத்தை கொடுக்கணும். கண்ணன் அந்த பக்தி யோகத்தை விதிச்சுட்டார். மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஸ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா, நீ தான் பக்தி தான் பண்ண அர்ஜுனான்னு சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு பெருங்கவலை பிடித்து கொண்டது. பக்தியை தொடங்கணும்னால் அனாதி காலமாக சேர்த்து வச்சிருக்கிற தடங்கலான பாபங்கள் போக வேண்டும். அப்பதான் பக்தி தொடங்க முடியும். ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. அப்போ இத்தனை வருஷங்கள் பண்ணி ஜன்ம ஜன்மமாக கர்மயோக ஞான யோகம் பண்ணி பக்திக்கு தடங்கலாக இருக்கிற பாபத்தை தொலைச்சுன்னுட்டு அப்புறம் பக்தியை தொடங்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. கண்ணனானா பக்தி ஆரம்பின்னு சொல்லிட்டார். இவன் யோசிச்சு பார்த்தா மலையாட்டம் பாவங்கள் நிற்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னைக்கு பிராயசித்தம் தேடுவேன், என்னைக்கு பண்ணுவேன், எப்போ பக்தி ஆரம்பிப்பேன், அப்புறம் எப்போ முடியும், இதை நினச்சி கலங்கி போயிட்டான் அர்ஜுனன். யோசித்தவர், ஓ அர்ஜுனா, அதுக்கு நான் வேறபடி சொல்கிறேன். பக்தியின் மூலம் நீ மோட்சத்துக்கு போ, ஆனால் அதுக்கு தடங்களாக நிறையா இருக்கு இல்லையா. ஒன்று செய், என் திருவடிகளை சரணம்னு பற்றினால் நீ இத்தனை பிராயசித்தங்கள் பண்ண போறியே. பக்திக்கு தடங்களாக இருக்கிற பாபங்களை தொலைக்கிறதுக்கு பிராயசித்தம். அந்த பிராயசித்தங்களுடைய இடத்துல நான் இருக்கேன் இருந்து அது ஒன்றுமே நீ பண்ண முடியாதபடிக்கு பக்தி ஆரம்பிக்கிற பாபங்களெல்லாம் நான் எரிச்சுடுறேன். இனிமே நீ ஆரம்பிச்சுக்கோ, சௌக்கியமாக ஆரம்பிச்சுக்கலாம். அந்த பக்தியின் மூலமே நீ மோட்சத்துக்கு போயிருக்கலாம்னுட்டு பக்தியின் மூலம் முக்திங்கிறத அவர் தொடவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டார். அதுக்கு கீழே பிராயஷ்சித்தங்களின் மூலம் பக்தின்னு வந்தது இல்லையோ, அதை மட்டும் மாற்றி பிராயஷ்சித்த ஸ்தானத்தில் தன்னை வச்சுன்னுட்டு என்னிடத்தில் சரணாகதி, நான் உன் அனாதிகால பக்தி ஆரம்ப விரோதி பாபத்தை தொலைக்கிறேன், பக்தியை தொடங்குவாய், பக்தி முக்தி கொடுக்கும் அப்படின்னு அங்கே சொல்லிட்டார். ஆனால் ரகசியத்திரயத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிற சரணாகதி அது இல்லை. இந்த சரணாகதி எதற்காக பண்ணப்படுவது? அங்கமாக பண்ணப்படுவது. பக்தி தான் பண்ணணும், ஆனால் அதுக்கு ஏதோ தேவை இருக்குது, அதுக்கு அங்கமாக பிரபத்தியை பண்ணிக்கிறோம். இதுதான் இங்கு. ஆனால் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சர்வதன்மான் பரித்தியஜங்கிற அதே ஸ்லோகத்தை ரகசியத்திரயத்தில் சேர்க்கும்போது என்ன அர்த்தம் சொல்கிறாள்னால், பக்தி யோகத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பெருமான் திருவடிகளை தஞ்சம்னு பற்றுகிறோம். எதற்கு? பக்தியை தொடங்க தடங்கலாக இருக்கும் பாபங்களை தொலைக்க அல்ல, மோட்சத்தை அடைவதற்கு தடங்கலாக இருக்கிற பாபங்களையே தொலைக்க. அப்படின்னு விட்டால் இது போடுத்துன்னா நேரைய மோட்சத்து போடுவோம் இல்லையோ. அப்போ ரெண்டாக கண்ணன் பிரிச்சுட்டார். முக்தி, அதுக்கு தடங்கலான பாபம், அதை போக்க பக்தி, அதுக்கு தடங்கலான பாபம், அதை போக்க பிரபத்தி. இது ஒரு வகை. முக்தி, அதுக்கு தடங்கலான பாபம், அதை போக்கவே பிரபத்தி. அவ்வளோதான். இது ரொம்ப சுலபமாக இருக்கே சுவாமி. இது எதோ நீ ஏதோ இப்படி தொடரத்தை இப்படியெல்லாம் வந்து தொட்டிரப்போ அதெல்லாம் வேண்டாம், நேரம் போகலாமான்னால் போகலாம். எதுவுமே அதில் இருக்கிற கட்டம் சொன்னேனே, இது ரொம்ப சுலபந்தான். அதான் சரணாகதிக்கு ஏற்றமே. ஆனால் அதில் இருக்கிற கட்டம் என்னென்னால், அப்போ நேர பெருமான் திருவடிகளை பற்றும்போது துளி கூட எனக்கு சுவாதந்திரியம் இருக்கக்கூடாது. அதே தான் அப்போ ஆச்சாரிய அபிமானத்துக்கு சொன்னதான். இப்போ அந்த சுவாதந்திரியம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது, அகங்காரம் கூடாது, மமக்காரம் கூடாது, பெருமானுக்கே பரதந்திரன்னு வரணும். இது முதல் நிலை. பெருமானுக்கே பரதந்திரன்னு வந்தா மாதிரி ஆச்சாரியனுக்கே பரதந்திரன்னு வரணும். அதுதான் முற்றிய நிலை. இது முதல் நிலை, அது முற்றிய நிலை. முதலும் முடிவும். தொடக்கம் இது முதல், அது முடிவு. இப்போ இதைத்தான் உபக்கிரம உபசம்ஹாரம்னுவா, பிரதம பருவா சரம பருவான்னுவா. பிரதம பருவ நிஷ்டேன்னா முதல் பருவம், முதல் படி இது. பெருமானுக்கே நான் பரதந்திரன்னு வரணும். முற்றிய படி அது. அப்படின்னா ஆச்சாரியனுக்கே பரதந்திரன்னு போகணும். அதனால் இப்போ கண்ணன் பிரபத்தின்றத கீதையில் சொல்லியிருக்காருன்னால் அது நேர மோட்சம் பெற்று கொடுக்குற சரணாகதி இல்லை, அது பக்தி பண்ணுறதுக்கு அங்கமாக இருக்கிற சரணாகதி. அதே மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நேரையே பிரபத்தி பண்ணுகிறோம், நேரையே முக்தி அடைகிறோம். ஆகவே கீதையில் சொல்லப்பட்ட மார்க்கம் எது? யோகம், பக்தி யோகம். அதான் அங்க மார்க்கம். அந்த பக்தி யோகத்துக்கு தேவை எது? தனிமை.
அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு இப்போ. அரதிஹி ஜனசம்சதினால் யோகத்தினாலேயே பெருமான் அனுபவிக்க போறாரோ இல்லையோ, அந்த யோகத்தினால மோட்சம், யோகத்தினால அடைய போறோம். இது எல்லாமே தனிமை தான் ரொம்ப முக்கியம். ஆனா அதை அப்படியே மாத்தி இப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாவை களம்புக்கார்னு சொல்றாளோ இல்லையோ, இதிலே யோகத்தினால் மோட்சமானால் இல்லையே, கண்ணனால் மோட்சம். இவர்கள் எல்லாருமே ஒத்துருக்கிறது கண்ணன் திருவடிகளில் சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டா நேர மோட்சம் கொடுத்துட போகிறது. அப்போ கண்ணன் மோட்சம் கொடுத்துட்டுவார்னு உடனேவே இந்த யோகத்தின் முக்கியத்துவமே போயிடுது. இது இனிமே முக்கியம் இல்லை. இப்போ எப்போ அவர் கொடுத்துட போகிறாரோ அப்போ நான் என்ன செய்யணும்? அனுபவம்னு மாற்றிட்டான். யோகம் யோகமாக இருந்தது கீதையிலே, பிரம்மசூத்திரத்திலே, உபனிஷத்து எல்லாத்துலேயும் யோகம்தான் பிரதானம். உபாசனம் முக்கியம், பக்தி முக்கியம். ஆனால் ஆழ்வார்கள் பாசனம், ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், ஸ்தோத்திரங்கள், ரகசிய காலக்ஷேபங்கள்லாம் வந்த உடனே யோகத்துக்கு அழகான ஒரு வடிவம் கொடுத்தா. யோகமே முதிர்ந்து அனுபவம் ஆயிடுறது. யோகத்தில் உங்கள் கண்ணோட்டம் இருக்க போகிறதா, யோகத்தினால் ஏற்பட்ட அனுபவத்தில் கண்ணோட்டம் இருக்க போகிறதா? யோகத்தில் கண்ணோட்டம் இருந்தது முற்காலம், அந்த யோகம் கொடுக்கும் அனுபவத்தில் கண்ணோட்டம் வந்தது பிற்காலம். இதனாலே என்ன ஆயிடுத்து? எங்கள் கூட்டம் வாண்டான்னு சொன்னதுலேருந்து பாவைக்களம்புக்கார்னு ஆயிடுது. அப்போ இருந்தது கீதாச்சரம ஸ்லோகம், கீதோபனிஷத்து கோதோபனிஷத்தா ஏன் மாறித்து? கீதோபனிஷத்து யோக காலம் தனிமே, ஜனத்தொகை பெரிச்சு போடுச்சு, இனிமேல் நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டார் பெருமாள். இவன் தனிமைன்னா தனியாக யார் இருக்கிறது இங்கே? அவளுக்கு ஏதோ 250 சதுரடியில் 8 பேர் இருக்கிறதே போரும்போர்னு இருக்குது. பெரிய பெரிய மாநிலத்தில் பெரிய நகரத்திலலாம் இருந்தால் ஒருத்தருக்கொத்தர் சில சமயம் இந்த பாதையை தாண்டத்தை வேகமாக வேற போட்டு காமிப்பா. நாடகத்தில் பார்க்கச்சே கூட்டமாக இந்த பக்கம் நின்றுருப்பா. சிவப்பு விளக்கு மாறும், இப்படி போகிறச்சே பார்க்கச்சே தலையே சுற்றும். இவ்வளவு கூட்டமாக இத்தனை பேர் இருக்காளான்னுட்டும். பெரிய பெரிய இந்த கணிப்பொறி நிறுவனங்கள், மென்பொருள் நிறுவனம்லாம் வச்சுருக்கா பாருங்க. ஒரு இடத்துல 1,00,000 பேர் வேறு பார்க்குறாளாம். அந்த கட்டடத்துக்குள்ளே மட்டும் 1,00,000 பேர். எவ்வளோ பெருசு இருக்கும்? 40 லட்சம் சதுரடி, 4 கோடி சதுரடிங்கிறா. ஏன் எல்லாருமே அடிக்கணக்கில் போயிட்டு? இதுக்கு முன்னாடி ஏதோ வேலி, மாகாணி, முக்காணிலாம் சொல்லியிருந்தோம்னால் அதெல்லாம் கிடையாது சாமி. இன்னும் சதுர அங்குலத்துக்கு வந்துட்டு இருக்கோம். நீர் என்னமோ சதுர அடியை பற்றி சொல்லிட்டு இருந்தீர்னா, அப்போ இத்தனை கூட்டம் இருக்கிற சமயத்துக்கு பாவைகள் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் தான் ஆகும். ஆனால் அதை விடுத்து இவர் அரதிஹி தனசம்சதின்னு சொல்லிட்டு இருந்தார்னால் எத்தனை பேரால முடியும்? இந்த மாறுதல் எங்கே தெரியுமா வந்தது ராமானுஜர் காலத்தில் வரணும். ஆனால் இதற்காக விதை அதற்கு முன்னாலே விதைக்கப்பட்டது. எப்போ விதைத்தான்னு பார்ப்போம். இப்போ 2-3 இடம் சொல்கிறேன்னு அப்போவே சொல்லியிருந்தேனே, மணி வேற ஆயிடுத்து. அதனால திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகங்க உபதேசம் பண்ண காலம் வரைக்கும் எல்லாம் தனியாக தான் இருந்துருந்தது. இப்போ முதல்ல பெருமாள் உபதேசிக்கிறார். ஒரே ஸ்ரீமன் நாராயணனாக அவதரிக்கிறார். ஒரே நரன், நாராயணன் நரன். பதரிகாசிரமத்தில் ஆள் அரவமே கிடையாது, இன்னிக்கே இல்லை, அன்றைக்கி நிச்சயமாக இருந்திருக்க போகிறது இல்லை. அப்போ தனி மேலே ஒரே பனிப்பொழிவு. அதுக்கு நடுவில் நரபர்வத் நாராயண பர்வத்தத்தில் பெருமாள் அமர்ந்துக்கிறார். அதுவும் நரன் ஆச்சாரியனை பார்த்து கை கூப்பின்றிருக்கார். பீதக வாடைப்பிரானார் பெரம குருவாய் வந்து இராப்பகல் என்ன ஓதிவித்து ஆழ்வார் சொன்னா போலே திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை நாராயண பெருமாள் நரனுக்கு உபதேசித்தார். யாரானு பக்கத்தில் இருந்து கேட்டாளன்னு ஆளே இல்லையே, தனிமேல உபதேசித்தார். அது ஒருத்தருக்கு சொன்னது. இப்போ அதே போல அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு விஷ்ணு லோகத்துக்கு சென்றார். மகாலட்சுமிக்கு தனிமையில் உபதேசிக்கிறார் துவய மகாமந்திரத்தை. ஸ்ரீமன் நாராயண சரணம்னு தொடங்குற 2 வாக்கிய கூடிய மந்திரம் அதுக்கு பிராட்டிக்கு உபதேசித்தார். ஒத்துரும் இல்லை, ஒத்தர் கேட்டுன்றது தான். அடுத்து குருக்ஷேத்திரத்துக்கு வந்தார். மொத்த கூட்டமும் நிற்கிறது, ஒத்தர் காதலையும் விழல, ஒரு அர்ஜுனனுக்கு தான் சொன்னார். அப்போ மாத்தின்னு இருக்கார். இப்போ ஒத்துருமே இல்லாத லோகம். முதல்ல பார்த்தா பத்ரிகாசம் யாருமே இங்கே கிடையாது, இவர் தான் இருந்திருக்கார். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு சஹஸ்ர கவச்சங்களோட கூடின ஒரு அசுரன் இருந்தால் அவனோட மட்டும் சண்டை போட்டார்னு சொல்லுவா. மற்றபடி அது கூட ஸ்தலபுராண சரித்திரமே தவிர அங்கே ஒன்றும் ஆள் அரவமில்லை. ஒத்தருமில்லாத இடத்தில் ஒருத்தருக்கு சொன்னது திருமந்திரம். எல்லாரும் இருக்கா விஷ்ணு லோகத்திலே, எல்லாரும் வேண்டப்பட்டவர்கள். அப்போ அவர்களுக்கு நடுவில் விஷ்ணு மகாலட்சுமிக்கு மட்டும் சொன்னது துவயம். வேண்டப்பட்டவர்கள் இருக்கா, வேண்டப்படாதவான் இருக்கா, அனுகூலர்கள் பிரதிகூலர்கள் விரோதிகள் ஸ்நேகம் அத்தனை பேரும் குருக்ஷேத்திரத்தில் சேர்ந்திருக்கா. அப்போ தேர்தட்டிலிருந்து ஒரே ஒரு அர்ஜுனனுக்காக தான் சரமஸ்லோகத்தை உபதேசித்தார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இது ஒவ்வொன்றும் ஒத்தரேக்கு சொல்லிட்டு வந்ததா. அப்போ களம் எங்கெங்கே களம் மாறுறது? இப்போ பதரிகாசிரமம் பாவைக்களம், விஷ்ணுலோகம் பாவைக்களம், குருக்ஷேத்திரம் தேர்தட்டு பாவைக்களம். அங்கங்கே தானே காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை இனிமேல் நீங்கள் சொல்லலாம்னு அங்கே தான் சொல்கிறார்.
அந்த விஷய ஞானத்தை அங்கே தான் ஏற்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் பாவைக்களமாக இருந்ததா? கொஞ்சம் காட்சி மாறுகிறது. அது என்ன, நீரே உபதேசம் பண்ணிருக்கீர், ஒரு தரம் பிராட்டி நீர் உட்காரும், நான் உமக்கு சொல்லணும் அப்படின்னு மகாலட்சுமி பாட்டசாலான்னு ஒன்று ஆரம்பித்தா. வேறு யாரும் அதில் வித்தியார்த்திகள்லாம் இல்லை, ஒருத்தர் தான், எப்பவுமே அவர் தான் வித்தியார்த்தி. அதில் சுவாமி 3வதுலேருந்து தாண்டாமல் உட்காண்டே இருந்தால் ஏதோ தப்பாக சொல்லுவாளே, அது வருஷம் இதே வகுப்பில் இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறார், இந்த வகுப்பு தான் நன்னா அவருக்கு பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அதிலே உட்காண்டிருந்தா நன்னா இருக்குமா? கொஞ்சம் 4, 5, 6, 7 மேலே போனமோ இல்லையோ. இப்போ இந்த பெருமாள் போகவே மாட்டேங்கிறார். ஒரே வகுப்பு, ஒரே வாத்தியார், ஒரே நாச்சியார், ஒரே பெரம்பு, அதை வைத்துக்கொண்டு ஏதோ பாடம் சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ தான் ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின்மலாளன் என்னுடைய சூழலுளானேன்னு பாசம். அப்படி என்ன பிராட்டி கற்றுக் கொடுத்துருவாள்? அவர் தானே இவருக்கு உபதேசித்திருப்பார்னால், ஒன்றும் இல்லை, நீ எப்பவும் கோப பார்வையே பார்க்குற, அதை கொஞ்சம் மாற்றிக்கோ. மகாலட்சுமி பெருமானுக்கு சொல்லி கொடுக்கறது ரசிக்கனா இரே. எல்லாத்துக்கும் சட்டம் போடுறவராகவே இருந்திருந்தீர்னா செல்லுபடி ஆகுமா? சட்டத்தை போடும், நன்னா லோகத்தை நடத்திக்கோ, கொஞ்சம் ரசிக்க தெரிஞ்சுக்கோ. அதைத்தான் சுவையன் திருவின்மணாளன். சுவைன்னு சொன்னால் சுவை கற்றுக் கொடுப்பலாம். நவரசம் எப்படி இருக்கும், அதில் எல்லா ரசமும் உமக்கு வேணும். இப்போ காருண்யத்தை காட்டும், கிருபையை காட்டும், தயையை காட்டும், அனுகம்பா என்ன இல்லை உங்ககிட்ட, அத்தனை இருக்கும்போது கருணாங்கிற அந்த தய க்ஷமிக்கிற குணம் வச்சிருக்கிறே. எப்பேற்பட்டவன் எத்தனை பாவத்தை கொண்டுதா உமக்கு என்ன, இப்போ உமக்கு இருக்கிறத நினைச்சீர்னா மொத்தம் சரியா போட போகிறது அப்படின்னு ஒத்தி சொல்லிட்டே இருக்கணும் இல்லையோ. இங்கே நிஜமாவே ஒரே ஒரு மாணவன் தான், 2வது சேரவும் முடியாது, எப்பவும் அவர் அதே பாடம் தான் படிப்பார். சாமி இந்த அணுவாக்கானா அடுத்த அணுவாகம் உண்டா இல்லையா, இந்த அஷ்டகம் எடுத்துன்னா அடுத்த அஷ்டகம் உண்டா. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே அஷ்டகம், ஒரே அணுவாக்கம், ஒன்னே சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானேன்னு பாட்டு. அப்போ இது மாற்றி நடந்து போச்சு. இந்த பாவைக்கிழமை வேற, இது நிஜமா பாவையுடைய களம். இது பாவைங்கிறது மகாலட்சுமி தேவியோ இல்லையோ, அதனால அவளுடைய களம். பாவக்களம் புக்கம் பார்த்தோம். இதுக்கப்புறம் பெருமான் தான் முக்கியமாக காலக்ஷேப பத்ததி ஆரம்பிச்சு வைக்கிறார். இது வரைக்கும் தனித்தனியாக ஒத்தொத்தர்கிட்ட சொல்லிட்டு முதல்ல தேர்ந்தெடுத்த மாணவர் தான் சுவாமி நம்மாழ்வார். இனிமே இவர் மூலம் நம்ம ஜகத்துக்கே பிரச்சாரம் பண்ணணும்னு பெருமானுடைய கண்ணோட்டம் இப்போ மாறுறது. என்ன மாற்றம் பாருங்க, அர்ஜுனன் மூலம் ஜெகத் பிரச்சாரம்னு அவர் நினைக்கல, மகாலட்சுமி தூரம் விஸ்வ பிரச்சாரம்னு அவர் நினைக்கல, நரன் போய் உலகத்துக்கெல்லாம் சொல்ல போறான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கங்கே தனிமேல சொல்லிட்டார். இப்போ நம்மாழ்வாருக்கு எழுந்தருளி மயர்வரா மதிநலம் அருளினன் ஆழ்வார் சொன்னபடிக்கு அத்தனை அர்த்தங்களையும் ஆழ்வாருக்கு கொடுத்தார். இவர் மூலம் ஜகத்துக்கு பிரச்சாரம் நடக்க போகிறதுன்னு தெரியும். ஆனால் என்ன மாதிரி பிரச்சாரம்னால், நம்மாழ்வார் 10 லட்சம் பேரை கூட்டு சொல்ல போகிறது இல்லை, அது தெரிஞ்சு விட்டார் அவர். இன்னும் நம்மாழ்வாரும் ஒருத்தருக்குத்தான் சொல்லிட்டு இருக்க போகிறார். ஆனால் இது எப்படி போகிறதுங்கிற போக்கு தெரிஞ்சு போச்சு. இது இனிமே பாவைக்களத்துக்கு போகும். என்ன பகவானே விட்டு லோகத்திலோ குருக்ஷேத்திரத்திலோ உபதேசிக்கச்சே மேற்கொண்டு இந்த போக்குக்கெல்லாம் அவரே அப்போ பண்ணவே இல்லை. இப்போ தான் முதல்ல இந்த போக்கை மாற்ற போகிறார். ஏனெனில் கலியுகம் பிறந்தது இப்போது தான். ஆழ்வார் அவதாரம் கலியுகத்தினுடைய ஆதி. இது வரைக்கும் சொன்னவா எல்லாமே முன்யுகம். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண வரைக்கும் துவாபர யுகம். அந்த யுகத்தினுடைய பாவைக்களம் வேறே, இந்த யுகத்தினுடைய பாவைக்களமே வேறே. என்ன கலியுகத்துக்கு உண்டான எல்லா சட்டத்திட்டங்களையும் இனிமே தகுந்தாப்பல் அமைக்கணும். இது இன்னமும் சொல்லிட்டே இருப்பா, நீங்களாம் மாற்றுறதே இல்லை, உங்கள் சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. வேதம் வேதாந்தம்ங்கிற பழைய சாஸ்திரம் எதுவோ அது மட்டும் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கும். அது மாறவே மாறாது. ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம்லாம் மாற்ற மாட்டா, அது அப்படியே இருக்கும். கொள்கை அப்படித்தான் இருக்கும். கொள்கை அளவில் சித்தாந்தம் அப்படியே இருக்கும். ஆனால் சம்பிரதாயம்னு சொல்கிறோம் பாருங்க, அதிலே ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் இந்த யுகத்துக்கு இப்படி பண்ணிக்கோ, இந்த யுகத்துக்கு இப்படி பண்ணிக்கோ அவர்களே சொல்லி வைக்கிறாளே. மாத்தலே நம்ம பிடிவாதம் பிடிக்கவே இல்லை. கலியுகத்துக்கு இந்த மார்க்கத்தில் சுலபமாக மோட்சம் போய்க்கோ, கலியுகத்துக்கு இப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கோ, இது கலியுகத்துக்கு பரவாயில்ல, இதெல்லாம் அவர்களே ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஆனால் சிலதெல்லாத்தையும் கிருதயுகத்தை விட கலியுகத்துக்கு கடுமையாக வைப்பா. அதுவும் இருக்குது. பல விஷயத்தை குறைச்சின்னு வந்துடுவாளே தவிர சில விஷயத்தில் கடுமை ஆக்குவா. ஏன் அப்படி ஆக்க வேண்டியிருக்குனால், இப்போ நான் விளையாடுறவர்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு ஒரு அடிபட்டால் ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், வரப்போகிறேன், ஒரு இடத்துல உட்காந்துக்கு போகிறேன், கையில் அடினால் அதனால் என்ன சுவாமி வாயால் தானே சொல்ல போறீர், ஒழுங்காக சொல்லிட்டு போங்கன்னு விடுவா. ஆனால் அதே ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தரோ இல்லை அவர் மட்டையடி ஆட்டக்காரரோ இருந்தால், ஒரு பந்து வேகமாக வந்தது, காலில் பட்டுது, கிட்டத்தட்ட பேர்ந்து போச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, அவர் 98 இருக்கார். இப்போ அவர் அடிச்சிருக்கிறது 98, அடுத்தது ஒரு 4 அடித்தா தான் அவருக்கு 102 ஜெயம். அப்புறம் நாடே ஜெயிக்கணும். இப்போ
அந்த சமயத்துக்கு அவசர அவசரமாக அப்படி ஒரு சமிங்கை கொடுப்பா. அங்கேருந்து ஒருத்தர் ஏதோ கையிலேருந்து அடிக்க வேண்டியது அது எல்லாத்தையும் கொண்டு வருவாப்போ, அது வேகமாக அடிப்பா, ஒரு கட்டை போட்டு இழுத்து கொடுப்பா, 2 இழுத்து விடுவாப்போ, போலாம்னு விடுவா. நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா அங்கேயே உட்காண்டிருப்போம். போலான்னா போவோமா? அத்தனை அடிபட்டுருக்கு, என்ன அநியாயமாக இருக்குது இப்போ, கொஞ்சமான ஈவு இறக்க இருக்கா, போலாம்னு சொல்கிறீரேன்னு அவர் கேட்க முடியாது. அந்த அவசரத்துக்குள்ளே நான் அதை பண்ணியாகணும், நேரம் இல்லைன்னு சொன்னால் அந்த கடுமையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை போல கிருத்தயுகத்தில் வாளுக்கு வருஷம் 40,000 50,000 மெதுவாக பிராயசித்தத்தை பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு நான் வாழறதே இங்கே 70 75, அப்போ இதற்குண்டானதை பண்ணணும்னா கடுமை ஆக்கித்தான் ஆகணும். வேற வழி இல்லை. அவசரத்தில் இருக்கேன் நான் இப்போ. இந்த அவசரத்துக்குள்ள பாவத்தை தொலைச்சிட்டு மோட்சத்துக்கு போகணும்னால் அப்போ அதுக்கு தகுந்ததை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும், பண்ணித்தானே தீர வேண்டும். கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுட்டா தான் சொல்ல முடியும். அதுக்குள்ள எல்லாம் இது எல்லாத்தையுமே சமூக வலைத்தளத்தின் மூலம் தான் தெரிஞ்சு போகணும்னா ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. நேரம் தெரிஞ்சுக்கிறோம், உட்காந்தோ நிதானமாக கேளுங்கோ. இது இப்போ இந்த மாதிரி ஏதானு ஒன்று கேட்கணும்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் மற்றதெல்லாத்தையும் கேட்டு புத்தி கொஞ்சம் படிஞ்சு வந்திருந்தால்தான் ஓஹோ சொல்கிறது வாஸ்தவமாக தானே படுறதுன்னு அப்போ தான் தோணும். எடுத்தெடுப்பெல்லாம் நான் நேரம் ஒருத்தருக்கு இதை சொன்னேன்னால் என்ன இவர் ஒன்று இவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு முடிச்சுடுவா. அப்போ இது இந்த விஷயத்துக்கு இன்னும்னு 15 வருஷம் கேட்டுட்டா இன்னும் சிலது புரியும், 25 வருஷம் கேட்டால் இன்னும் சிலது புரியும், கிளம்புற அன்னைக்கு தான் சிலது புரியும், அது வரைக்கும் கூட புரியாது. ஆனால் புரிஞ்ச அன்னைக்கு கிளம்பிடுவோம். கிளம்புற அன்னைக்கு புரியறதுன்னு கூட முக்கியம் இல்லை. இப்போ புரிஞ்ச உடனே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு எடுத்துனால் அதுக்கப்புறம் பெருமாள் வைக்க மாட்டார். இவன் எப்போ இதை புரிஞ்சுனுட்டானோ இனிமே இங்கே வைக்கக்கூடாது. இவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு தானே அழைச்சின்னு படுறாரு இல்லையோ. அது சிலருக்கு 32 வயசுல புரிஞ்சு கொடுத்துறா அப்பவே கொண்டு போடுறார், சிலருக்கு 82 புரிஞ்சதுன்னா அப்போ கொண்டு போறார், சிலருக்கு புரியலன்னா அடுத்த பிறவிக்கு காத்திருக்கிறார். இப்படித்தான் இது நாள் காத்திருந்தே வளர்ந்த சம்பிரதாயமே தவிர அவசர கதியில எதுவுமே நடந்து விடாது. அதுவும் கலியுகத்தில் இவ்வளவு அவசரப்படுறோம்னா ஆயுள் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்து வேகமாக தான் பண்ணி ஆகணும். இப்போ நம்மாழ்வார பெருமான் கை கொண்டார். இப்போ என் நாமுதலப்பன் என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் என் வாய்முதலப்பன் தென்னா தெனாவென்னு வண்டுமரல் திருவேங்கடத்தென் நாணையன் நப்பன் எம்பெருமான் உளனாகவே என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். இந்த நாக்கில் தான் அமர்ந்து ஆழ்வீர் பாடும், இந்தார் உயர்வர உயர்நலா பாடும், வீடுமின் முத்தமும் பாடும், முடிச்சோதி பாடும், ஒரு நாயகம் பாடும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாக்கால தூண்டி தூண்டி பாட வச்சார். 1102 பாடினேன். அப்ப நம்மாழ்வார் இடத்துல பெருமானே இருந்து ஒருத்தருக்கு அவரே உட்கார்ந்துட்டார். இப்போ ஆச்சாரிய உபதேசம்னு இல்லை, ஆச்சாரியனே சிஷ்யன் நாக்கிலே உட்கார்ந்துட்டார். இது புது காலக்ஷேபம். இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லையே என்னால். இப்ப எது பாவைக்களம்? ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூர், புளிய மரத்தடியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்மாழ்வார் திருமேனி பாவைக்களம். அதைத்தான் ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்திர சசங்க சக்கரா. நாராயணன் வசிக்கிறார்னால் சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனியில் வசிப்பார். நாராயணோ வசதியத்திர சசங்க சக்கரா. எதிலே? என் திருமேனியிலும் என் சரீரத்திலும் என் நாக்கிலேயும். என் வாய் முதலப்பன்னா நாக்கில் உட்காண்டிருக்கார், சொல்லில் உட்காண்டிருக்கார். என் சரீரத்தில் என்னால் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாயின்னு திருவிருத்த முதல் பாசம். மெய் நின்றுனா சத்தியமாறுன்னு ஒரு அர்த்தம், மெய்னா சரீரம்னு ஒரு அர்த்தம். என்னுடைய சரீரத்திலேயே நின்று கேடுன்னு சொல்லியிருக்கணும்னால் அப்போ ஆழ்வாருடைய திருமேனியே பாவைக்களமாக கொண்டான். இங்கு யாகம் பண்ணுறதாரு? மற்ற இடத்துலலாம் யாகம் பண்ணது குழந்தைகளாக இருக்கலாம் இப்போ இந்த கோபிகைகள். ஆனால் இங்கே யாகம் பண்ணுறது பெருமானே. ஆழ்வாருடைய திருமேனிலிருந்து அத்தையே பாவைக்களமாக கொண்டு செய்தார். இது நம்மாழ்வாரிடத்திலே பெற்றது. அடுத்து நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசித்தார். மறுபடியும் ஒண்ணுதான், வேற யாரும் இல்லை. அவருக்கு ஒருத்தருக்கு உபதேசிக்கிறார். மதுரகவிகள் கூடவே இருந்து கேட்டுக்கிறார். ஆனால் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களர் கண்பையே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். அப்ப ஆச்சாரியன் சிஷ்யனுடைய நெஞ்சையே பாவைக்களமாக கொண்டு அதை சொல்லி சொல்லி இப்போ எத்தனை விஷயத்தை உபதேசம்னு பண்ணி இந்த சிஷ்யரே மதுரகவி ஆழ்வார் உட்காரும், நான் ஆச்சாரியன் சொல்கிறேன். அதெல்லாமானு முன்னாடி இருந்தது. கீதாச்சாரியனா சொன்னார், நாராயணனா சொன்னார், அங்கெல்லாம் ஆச்சாரிய சிஷ்ய பாவமானு இருந்தது. ஆனால் அதை போல இருக்கானால் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் நம்மாழ்வார். அவ்வளவுதான் அவருக்கு செய்ய முடிஞ்சதே தவிர சிஷ்யன் மதுரகவி ஆழ்வார் நன்னா அழகா நித்தியப்படி கச்சமெல்லாம் கட்டின்னு வரார், நெத்திக்கெல்லாம் இட்டுன்னு வந்திருக்கார், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரார். ஆச்சாரியன் இது எதையானு பண்ணியிருப்பாரா? நம்மாழ்வார் நெத்தி கிட்டுன்னு இருந்தாரா?
வேஷ்டி எப்படி உடுத்திட்டு இருந்தார்? அவர் என்ன தீர்த்தமாடிட்டு வந்து சொன்னாரா? இப்ப பெருமான் ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டாரானால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருந்தா அவரே அழுதுட்டு இருக்க போறார். இது ஏது செய்ய முடியாமல் பகவத் அனுபவத்திலே ஈடுபட்டிருந்தாரோ இல்லையோ. அப்ப அவர் எப்படி அதை மாத்தினார்னால் அனுபவத்தை பகிர்ந்தார். அவருக்கு இருக்கிற அனுபவத்தையே மதுரகவி ஆழ்வார் கொடுத்துட்டார்னால் இப்பதான் முதல் தரமா யோகம், உபதேசம், பத்ததி, முறை அப்படிங்கிறதுல இருந்து அனுபவத்தை பகிர்தல்ங்கிறது வருது. ஏன்னா நம்ம இப்போ போக வேண்டியதே பிரயாணமே யோகத்திலேருந்து ஜனசம்சத்தில் கூட்டத்தில் கூடாதுங்கிறதுலேருந்து பாவைக்களத்துக்கு வரணும். அப்படின்னா அந்த யோகத்திலேருந்து அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நீண்ட கால திட்டத்தை அப்படி இம்மி பெசகாத பெருமாள் நடத்தின்னு வர்றாருன்னு பார்க்கணும். அடுத்த ஆழ்வார் இடத்துல இதை கொடுத்தாரா? நம்ம ஆழ்வார் நாதமுனிகளை, இது மதுரகவி ஆழ்வார் காலம் முடிஞ்சு போச்சு. அங்கேயும் ஆச்சரியம், உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனார் மதுரகவி ஆழ்வார், பட்டே போச்சு. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. இப்போ ஓஹோ, ஆழ்வார்கள் யாருமே மேற்கொண்டு பிரச்சாரத்துக்காக பண்ணப்பட்டவர்கள் இல்லேன்னு புரிஞ்சுனுட்டார் பெருமாள். அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். இவ அனுபவத்தை பகிர்ந்துக்கோ என்ன பண்ணுவாளே தவிர உபதேசத்தை பண்ணுன்னா இவாளுக்காக சுவாமி. யார்கிட்ட சொல்லணுமோ அவள்கிட்ட தான் சொல்லணும். ஒருத்தர் நினைக்க செய்வே அழுதுண்டே இருக்காருனால் இவரை நீர் போய் பேசிட்டு வான்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. ஆரம்பிப்பார், முடிஞ்சு போயிடும். இல்லை ஆரம்பிப்பார், மணி மட்டும் ஓடிட்டே இருக்கும், ஒன்றுமே நடக்காது. அப்படி இருந்தால் கூடுமா? சரி இது ஆகாது இப்போன்னு. அதனால தான் மதுரகவி ஆழ்வார்கிட்ட கொடுத்த பெருமாள் நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு தான் உபதேசித்தார். வேணும்னு காட்சியை மாத்துறார். இது ஆகாது, இனிமே நாதமுனிகள்ங்கிறவரை படைக்கணும். அதுக்காக நடுவில் இடைவெளி விடுறார். 3500 4000 வருஷத்தை விட்டு இனிமே புதுசா ஒரு பரம்பரையை ஆரம்பிப்போம். நாதமுனிகள் அவதரித்தார், ஆழ்வாரிடத்தை வந்தார். ஆழ்வார் தன்னகரில் 4000 பாசுரங்களையும் பெற்றார். அப்ப ஒரு நாதமுனிகள் பெற்றுக்கொண்டார். பெற்றவர் என்ன செய்தார்? நாதமுனிகள் வாங்கினுட்டார். மதுரவியாழ்வார் அவர் கொடுக்கல, மறுபடியும் நம்மாழ்வாரே வந்து தரார். அந்த ஆச்சாரியனே திரும்ப வந்து நாதமுனிகளுக்கு கொடுக்க அவர் தன்னுடைய சிஷ்யன் உய்ய கொண்டார். ஓரளவுக்கு நாதமுனிகளுக்கு சிஷ்யர்கள் இருந்தா அப்படி அவர் யாரு? இப்ப இவரை வச்சுன்னு தான் நாம இந்த பாதம் மாறினதை தெரிஞ்சுக்கணும். அவர் பெரிய யோகி, அஷ்டாங்க யோகம் முழுக்க கை வந்தவர், யோக சித்தியிலே இருந்தவர் நாதமுனிகள். அவரிடத்துல அனுபவபரமான 4000 இப்போ வருது. இதுதான் முதல் தர இந்த ரெண்டுமே இருக்கிறவர்கிட்ட வருது. இப்போ ஏற்கனவே இருந்தவா நம்மாழ்வார் யோகியானால் யோகி தான், அதெல்லாம் மொத்தமாக மறந்து போயிட்டார் சுவாமி. அவருக்கு தெரிஞ்சதே அனுபவம் ஒன்று தான். இப்போ பெருமானானால் அவன் யோக சம்சித்தி யோகேஸ்வரன், அது அவராயிட்டார். இப்போ கீழே வந்த நாதமுனிகள் எப்படி இருக்கிறார்னால் அவர் யோகியாகவும் இருக்கார், அதே சமயத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றிருக்கார். இப்போ அவர் தான் முடிவெடுத்தாகணும். இனிமே இந்த சம்பிரதாயத்துக்கு எது பாவைக்களமாக இருக்க போகிறது? யோகஸ்தானம் இருக்க போகிறதா, இல்லை அத்தனை இடத்துல காலக்ஷேப கூட இருக்க போகிறதா? இது அவர் முடிவெடுக்கணும். இப்போ எங்கெங்கே தனிமேல உட்காந்து யோகம் பண்ணுறதை இனிமே வளர்க்க போகிறோமா, இல்லை காலக்ஷேப கூடத்தை வளர்க்க போகிறோமானால் யார்கிட்ட கேட்கறது? தன் சிஷ்யனை கேட்கணும். ஏன்னா அவருக்கு தானே சொல்லிட்டு இருக்கார். அப்போ உய்ய கொண்டாரை கூப்பிடுகிறார். உமக்கு எது வேணும்? நான் யோகமும் வச்சுருக்கேன், வாங்கிக்கிறீரா? அல்லது 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது பெற்றுக்கொள்ளுகிறார்னால் ஒரு நிமிஷம் யோசிச்சார் அந்த சுவாமி. சட்டுன்னு பதில் சொல்லிட்டார், இல்லை பிணங்கிடக்க மனம் புணர்வார் உண்டோ? வேண்டாம்னு மறுத்து ஒரு வீட்டில் பிணம் கிடக்கிறச்சே கல்யாண பேச்சு பேச முடியுமான்னா மாட்டா. அதை போல உலகமே பிணக்காடாக பெருமான் அடையாமல் கலியுகம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும்போது நான் ஒருத்தன் மனமாக பெருமானுடைய யோகத்தில் அனுபவிக்க முடியாது. அதனால 4000 திவ்ய பிரபந்தம் இருந்தால் கூட்டமாக மொத்த பேரையும் மோட்சத்துக்கு கிடைச்சுன்னு போகலாம். ஆனால் நீர் சொல்கிற அஷ்டாங்க யோகம் இருந்தால் எத்தனை பேருக்கு கைகூடும்னே தெரியாது, அது எத்தனை பேரால் கூட்டமாக இருந்து பண்ண முடியும்னு தெரியாது. ஆகவே அது உம்மோடு இருக்கட்டும், நாம் 4000 பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்ல அப்பதான் பாவைக்களம் மாறுவதற்கு வித்திடப்பட்டது. அது வரைக்கும் பாவைக்களமே வேறு. அதுக்கப்புறம் பாவைக்களம் காலக்ஷேப கூடமாக மாறப்போகிறது. அப்போதும் ஓரான் வழியாக தான் இருந்தது. அப்பவும் ஒத்தரொத்தர் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுன்னு ஆயிடுத்தே தவிர ஆனாலும் இன்னும் கூட்டமாக சொல்கிறதுங்கிறதே வரல. இப்போ இது உய்ய கொண்டார். அது வரைக்கும் இன்னொன்று இருந்தது. இப்போ உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுத்துட்டார். இதெல்லாம் நாதமுனிகள் தம் பேரன் ஆளவந்தாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஆளவந்தார் அப்போ பிறக்கலை. அது இல்லாதனாலே எப்படி கொடுக்கறது? ராஜா இளவரசனை கொடுக்கணும்னா மந்திரிகள் மூலமாக தான் கொடுத்தாகணும். வயசுக்கு வரட்டும், அது வரைக்கும் பிள்ளையை ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்லலையா? அதை போலத்தான் நாதமுனிகளும் உய்ய கொண்டார்ட்டு கொடுத்தார், போகலை. அவர் மணக்கால் நம்பிகள்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ மணக்கால் நம்பிகளுக்கு காலம் வர்றது, ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் வந்து கேட்டுக்கிறதாவே இல்லை. இப்போ தான் ஆச்சாரியத்துவத்தில் ஒரு புது பரிமாணம் வருது. என்னவெனில் ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி போய் கொடுப்பார்.
இது இப்பதான் மாறுறது. இது வரைக்கும் கிடையாது. சிஷ்யர்கள் தேடி போய்த்தான் ஆச்சாரியனிடத்தில் கேட்டுண்டாளே தவிர, மதுரகவி ஆழ்வார் தானே எங்கோ வடக்கேந்து தெற்கு நோக்கி தேடின்னு வந்தார். ஆழ்வாரா அங்கு போனார்? நாதமுனிகள் நம்மாழ்வாரை தேடின்னு வந்தார். நம்மாழ்வாரை காட்டுமன்னார் கோயிலுக்கு போனார் இல்ல. அப்ப இது வரைக்கும் இவர்கள் தேடின்னு வந்துட்டார். இப்ப மணக்கால் நம்பிகள் பார்க்கிறார், இவர் ஒரு ராஜாவா இருக்கார், எப்படி கூட்டி இவருக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு தெரியல. 6 மாசம் தூதுவளக்கீரை கொண்டு போய் கொடுத்தார் யாமுனாச்சாரியன்கிற அரசனுக்கு. நன்னா சாப்பிட்டுன்னு இருக்கார். கீரை நன்னா இருக்கு, தொண்டைக்கு எதமா இருக்கு, அதில் நன்னா நெய்யெல்லாம் குத்தி பொன் வறுவலாக வறுத்து அப்படி 4 சாப்பிட்டோன்னா நன்னா இருக்கும், நித்தியம் போட்டு இருக்கார். 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆனோடனே நிறுத்திட்டார். அவர் 4 நாள் கொடுக்கல. கிடச்சின்னு இருந்த வரைக்கும் விசாரிக்கவே மாட்டோம். நின்று படுத்துன்னா ஏன் நின்றுதுன்னு உடனே கேட்போம். கேட்டார், ஏது வரவே இல்லை, கீரை இன்னைக்கு வரலன்னா இல்லை, ஒரு சுவாமி யாரோ கொண்டு கொடுத்துருந்தார், அவரை காணோம், நாளைக்கு அவர் வந்தார் ராஜசபைக்கு அழைச்சின்னு வா அப்படின்னு மன்னன் சொன்னார். இந்த சுவாமியும் போனார். 4 நாள் கழித்து இவர் வேணும்னு போனார். போனால் இல்லை என்னன்னு தெரியல, வம்பா இருக்கணும், ராஜா அம்மா வர சொல்லியிருக்கார், வாரும், நீர் ஏன் கொடுக்கறது நிறுத்தினீர்னால், சரி போவோம்னு போக ராஜா கேட்குறார், எதுக்காக நீர் எனக்கு தூதுவளக்கீரை கொடுத்தீர், உமக்கு என்ன அபேட்சை, என்ன வேணும்னு சொல்ல. நான் ஒன்றும் வாங்கிட்டு போகிறதுக்கு வரல, உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதான் கீரை கொடுத்தீரே, இப்போ அதுக்கு பதில் என்ன வேணும்னால், கீரை கொடுத்ததுக்கு பதில் நான் இன்னொன்று கொடுக்கணும். இப்போ என்னான்னு அவர் கேட்க, அதுதான் உங்கள் தாத்தா எங்கிட்ட சொத்து வச்சுட்டு போயிருக்கார், அந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு காத்துட்டுருக்கேன், நீர் அது கேட்கவே வரமாட்டேங்கிறீர், இப்போ கேட்பீரான்னு சொல்ல, சரி உட்காரும். ராஜசபையில் அமர்த்தி எல்லா ராஜ்ய காரியங்களுக்கு நடுவில் இந்தாரும் சொல்லும்னு ஆரம்பிக்க அவர் ஆரம்பிச்சிட்டார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யுத்சவா மாமகா பாண்டவாச்சைவை கிமகுர்வத்த சஞ்சயான்னு கீதையை முழுக்க உபதேசம் பண்ணிட்டு இதெல்லாம் தான் உங்கள் ஆச்சாரியன் கொடுத்தார், இந்தாரு 4000, இந்தாரு கீதை, இதுதான் ரகசியம் என்று இந்த அர்த்தங்களை சொல்ல, இத்தனைக்கு இப்போ பாவைக்கலைஞது ராஜசபை. அங்கேயே அமர்ந்து கொண்டு மொத்த அர்த்தங்களையும் வருஷித்தார், கேட்டுனுட்டார். அப்பவும் மற்ற பேர் கேட்டாளானால் அவ வேலை அதில் இல்லையே. மந்திரிகளும் சேனாபதிகளும் இத்த கேட்கறதுக்காக வந்திருக்கா. அப்ப யாராரோ இருக்கிற இடத்துல நடுவில் மறுபடியும் இதே உபதேசத்தை பண்ணியிருக்கார். அப்பவும் ஒத்தர் இடத்துல தான் ஆள வந்தார், ஒத்தருக்கு தான் போச்சு. ஆனால் தேடின்னு வந்து பச்சையிட்டு கொடுத்துருக்கார். சிஷ்யனிடத்துல பெற்றுக்கொண்டு கொடுக்கவில்லை, தான் பச்சையான கீரையை கொடுத்து பெற்றார். கீதை கிடைச்செடுத்து, கீதா சப்தங்களே இவ்வளவு நன்னா இருக்கும்னால் கீதையினுடைய அர்த்தம் எப்படி இருக்கும், அதை காட்டுவீரா? கீதையை காட்டினீர், கீதையிலே சொல்லப்பட்ட கண்ணனை காட்டுவீரானால் துவாபரயுகத்து கண்ணனை நான் எங்க காட்டுவேன்? இதோ இருக்கார் கண்ணன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் அரங்கன் வாரும் அவரை கையை பிடித்து அழைத்து போய் திருமணத்தூண்கள் ரங்கநாத பெருமாள் பெரிய பெருமாளுக்கு முன்னே நிறுத்தி, நீர் இவருக்கு உம கண்ணழக காட்டும், எல்லாருக்கும் காட்டுறதாட்டம் காட்டிவிடாதீங்க, கரியவாகி புடபரந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன ஆழ்வார் பாடின அந்த கண்ணழகை பெரிய பெருமாளும் காட்ட, அன்றோடு யாமுனாச்சாரியர் சகலத்தையும் துறந்தார், ஆள வந்தார் ஆனார். ஆனவர் சம்பிரதாயத்துக்காக ஆனார்னால் இது அவருடைய பாவைக்களம் இருந்தபடி. அப்போ உய்ய கொண்டார் காலத்திலேருந்து இப்போ மாறி போச்சு. இனிமே திவ்ய பிரபந்தம் தான், இனிமே யோகம் நிற்க போறதில்லே. ஆள வந்தார் பெற்றார், ஆள வந்தார் பலருக்கும் கொடுத்து தன்னுடைய 5 சிஷ்யர்களிடத்தில் 5 விஷயத்தை வைக்கிறார். அப்ப ஆச்சாரியன் பல பேர் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணலாம்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதனாலதான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே சரமஸ்லோகார்த்தத்தை, பெரிய நம்பிகளிடத்திலே துவயார்த்தத்தை, திருமாலையாண்டானிடத்தே திருவாய்மொழியின் 1000 அர்த்தத்தை, பெரிய திருமல நம்பிகளிடத்திலே ஸ்ரீ ராமாயணார்த்தத்தை, அதே அழகிய ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சுவாமியினிடத்தே மத்த 3000 அர்த்தத்தையும் இயல்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த அர்த்தத்தை எல்லாம் வைத்து அடுத்தொத்தர் வருவார். அந்த பிள்ளை நன்னா வந்த பிற்பாடு தாராளமாக கொடுத்துடுங்கோ அப்படின்னு இவர்கள்ட்ட சொல்லிட்டார். அவா சொல்கிறா, இது என்ன குருவிதழில் பனங்காயா இருக்கே, இதெல்லாம் நீர் தூக்கி வச்சுன்னா எங்களால் ஆகுமானால் நீங்கள் வச்சுங்கோ. இப்போ ஆச்சாரிய விஷயத்தில் ஒரு புது கோணத்தை காட்ட போகிறேன் உங்களுக்கு. என்னவெனில், ஆச்சாரியன் சொல்லி கொடுக்காவிட்டாலும் கட்டாட்ச பலத்தாலே புரிய வைத்து விடுவாருங்கிறத ஆள வந்தார் தான் ஸ்தாபித்தார். இப்போ காலக்ஷேபம்னு சொல்கிறோமே, காலக்ஷேபத்தில் உட்காந்து எவ்வளவு கேட்டுட முடியும்? திரும்பி பார்க்கறதுக்குள்ள மணி பயப்படுத்துறது, எடுத்து கிளம்பணும் அவாவா போகணுமே அப்படின்னு பயப்படுத்தினா எத்தனை சொல்லிட்டு இருக்க முடியும்? அந்த நாளில் இந்த நிர்பந்தம் இல்லை, சொல்லியிருப்பாள்னு வச்சுங்க. இருந்தாலுமே அப்படி சொல்லணும்னா ஒரு கால்வாசி தான் சொல்ல முடியும். அப்போ சொல்லாத விட்ட முக்கால்வாசி ஆச்சாரியனுடைய கட்டாட்ச பலத்தாலே உனக்கு வேண்டிய நேரத்தில் ஸ்புரிக்கட்டும், தெரியட்டும் அப்படின்னு அனுகிரகிப்பார்கள். அந்த கட்டாட்ச பலத்தின் சீர்மையத்தான் ஆள வந்தார். ஆமுதல்வ நிவனென்னு தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லீன் கவி தூமுதல் பத்தற்குன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். எங்கேயோ தவிச்சுட்டு இருந்தேன், எங்க போறது ஏதுன்னு தெரியாத போது பெருமான் என்னை தேர்ந்தெடுத்து ஆமுதல்வ நிவன்
இவன் முதல்வனாம், இனி இவர் பாடுவார் அப்படின்னு கட்டாட்சித்தார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, வெறும் அவஸ்து, வஸ்துவே இல்லை, கல்லு மண்ணை போல ஞானம் இல்லாம கிடைத்தேன். அதைத்தான் என்னை இப்படி ஆழ்வார் ஆக்கிவிட்டார் நம்மாழ்வார் சொல்லிக்கிறார். அதே போல காஞ்சிபுரம் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி, அங்கே யாதவ பிரகாசரிடத்திலே இளையாழ்வார் காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்க, அந்த சமயத்தில் திருக்கச்சி நம்பிகள் வழிகாட்ட ஆளவந்தார் பெருமானை சேவிக்க வர, இந்த கோட்டியில் இளையாழ்வார் யார் என்று திருக்கச்சி நம்பிகளை ஆளவந்தார் கேட்க, அதோ முதுகெல்லாம் திறந்து அழகான அகன்ற விரிந்த திருமார்போடே தீக்ஷணமான பார்வையோடே நீண்ட சிகாவானாய் உயரமாக சக்கச்சிவந்த திருமேனியோடே ஆதிசேஷனின் பணாமண்டலம் விரித்தாற் போலே நிற்கிறாரே, அவர்தான் இளையாழ்வார் என்று காட்ட தன்னுடைய கண்களாலே குளிர கட்டாட்சித்தார். முதல்வன், இனி இவர் இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனாவார்னால் அப்ப கட்டாட்ச பலம்தான் முக்கியம். காலக்ஷேபம்ங்கிறது புரியணும்னாலே ஆச்சாரிய கட்டாட்ச பலத்தாலே தான் முக்கியம்னு அத்தை ஆளவந்தார் ஸ்தாபித்து வைத்தார். ஆட்சி இவர்களெல்லாம் கொடுத்தார். பெரிய நம்பிகள் தன் அர்த்தத்தை சொல்லிட்டார், திருக்கோட்டி நம்பிகள் அவர் சொன்னார். இது எல்லாத்தையும் ராமானுஜர் பெற்றுக்கொண்டார். முதல்ல அமர்த்தி வைத்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருமந்திரத்வயம் சரமஸ்லோகத்தை கொடுக்கணும். இதுதான் முறைங்கிறது ஏற்படுத்தினது மதுராந்தக பாவைக்களத்தே. மதுராந்தகம் பாவைக்களம். அந்த பாவைக்களத்தில் பிள்ளைகள் எல்லாரும் புக்காரான இன்னும் ஒரு பிள்ளை தான் வந்திருக்கார். பாவைக்களத்துக்கு பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் வரல, இப்போ இன்னும் 2 நிமிஷம் ஆகும். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். எல்லா பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வந்திருக்கார். அதுவும் இவர் அவரை தேடின்னு போறார். காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு உடையவர் எழுந்தருள, ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பெரிய நம்பிகள் எழுந்தருள, இருவரும் வழியிலே பாதையிலே மதுராந்தகத்தில் சந்தித்து கொள்ள ஓர் அழகான மகிழமரத்தடியிலே சுவாமி பஞ்சசம்ஸ்காரத்தை திருவிரச்சனையை பிரசாதித்தார், அர்த்தத்தையும் கொடுத்தார், கேட்டுனுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப முக்கியம். காலக்ஷேபம் கேட்டுக்கிறதுனா உடனே கேட்டுடணும். எப்போ நான் எனக்கு ரகசியத்தை நீங்கள் கேட்டுக்கணும்னு இருக்குது, சுவாமி எப்போ சொல்லுவீர்? அதுவா இப்போ மார்கழி மாதமாக கொஞ்சம் வேகம் அதிகமாக வேலையாக இருக்கும். இப்போ தை மாசி முடியட்டும், பங்குனி மாதம் வாங்க, அது கூட பிரம்மோத்சவம் இருக்குமோ, சித்திரை மாதம் வாங்கும் இப்படின்னு சொல்லிட்டா அதுக்குள்ளே இவர் இருக்க போகிறாரான்னு தெரியாது, அவர் இருக்க போகிறாரான்னு தெரியாது. அதனால தான் இங்கேருந்து கிளம்புவோம், காஞ்சிபுரத்துக்கு போவோம், வந்த அர்த்தங்களை சொல்லுவோம்னு பேசுகிறா. ஆனால் அதற்குள்ளே உடையவருக்கு அது ஏற்கலை, பெரிய நம்பிகளுக்கும் ஏற்கலை. போகிற வரைக்கும் நீர் இருப்பீரா நான் இருப்பேனா தெரியாது. இங்கேயே காலக்ஷேபம், அங்கேயே அமர்த்தினார், அங்கேயே விஷயத்தை சொல்லிட்டார்னால் அப்போ பாவைக்களமும் ஷடக்கென செய்ய வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் உட்கார். இந்த பெண்ணை எதுக்கு கூட்டுன்னு இருக்கா? நீ நாழி கடத்தறிய பெண்ணே போயாச்சு நாங்கள் எல்லாரும். அப்போ எப்போ காலக்ஷேபம்னு கேட்க போகிறோமோ நாளையெல்லாம் ஒத்தியெல்லாம் போட முடியாது. எந்த அர்த்தமோ இன்றே கேள் அப்படின்னா தான் இது மின்னின் நிறைகிற மண்ணுயிராக்கள். அதனால் மதுராந்தகத்திலே உபதேசித்தார், பெற்றார் ராமானுஷர். இது வரைக்கும் ஓராண் வழியா பாவைக்களத்துக்கு தனித்தனியா போய் கேட்டுனுட்டா. இனிமே தான் காட்சி மாறுகிறது. அப்படியே மொத்தமாக யோக மார்ந்தத்தை இனிமே அனுபவபரமாக மாற்ற வேண்டும் இல்லையோ, அதற்காக ராமானுஷர் காலத்தில் நாம் இனிமேல் எல்லா பக்தர்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக 12,000 சீவையிட்டவர்கள் சிஷ்யர்கள், 700 சன்னியாசிகள் சிஷ்யர்கள், எண்ணிறந்த பெண்மணிகள் சிஷ்யர்கள், அத்தனை பேரையும் கோட்டியிலே அமர்த்தி கொண்டு எதிராச மாமுனிவர் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது, அன்னை குடிநீரருந்தி முலையூன் குழவி தன்னுடைய நோயைத் தவிராளோ, என்னை எதிராசா எனமக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை என்று எல்லா குழந்தைகளுக்காக எப்படி ஒரு தாய் மருந்து பருகி அதன் மூலம் தன் பால் கொடுத்து தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு வியாதியை குணப்படுத்துகிறாளோ, அதை போல் நம் அனைவருக்குமாக நீரே செய்ய வேணும்னு சொல்ல அவர் உபதேசித்தது ஒரு பக்கம். எண்ணிறந்தோருக்கு உபதேசித்தார், எத்தனையோ உபதேசித்தார். ஆனால் அதை விட இந்த உபதேசத்துக்கெல்லாம் பலம் என்ன? எதுக்கு பெற்றுக்கொள்கிறோம்? சரணாகதி. நம்ம அனாதி காலமாக காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ, பகவானிடத்தில் போய் க்ஷமானு பிரார்த்தித்து சரணாகதி பண்ணுறது தான் காலத்திரயத்தாலே கரணத்திரயத்தாலே செய்த குற்றங்களுக்கெல்லாம் ஒரே வழி. அதை பார்த்தவர் இனிமே இவர்களை தனித்தனியாக இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருந்தா பண்ண போறாளாங்கிறது தெரியாது, நாம் செய்து விடுவோம் என்று பார்த்தவர் பங்குனுத்திரத்தை தேர்ந்தெடுத்தார், சரணாகதி அனுஷ்டித்தார். நமக்கும் நம் சம்பந்திகளுக்கும் வேணும்னு பிரார்த்தித்து அதையும் பெற்று கொடுத்த உடனே அப்போ மோட்சம் போகிற மார்க்கமும் கைக்கு வந்துடுத்துப்போ. வந்த பிற்பாடு யோகம் எதுக்கு போச்சே? இனிமே என்ன வேணும்னா அனுபவம் தான். அப்போ யோகத்திலே இந்த அனுபவத்துக்கு மாற்றணும்னா அதுக்கு என்ன வேணும்? யோகத்தினால தான் ஏற்பட முடியும்னு என்ன நான் பிடிவாதமாக பிடிச்சிருந்தேனோ அதை மாற்றணுமே. யோகத்தினால தான் மோட்சம் இருந்தது, மாற்றிட்டார் பிரபத்தியாலே. அந்த பிரபத்தியும் பகவானிடத்தில் இருந்ததுன்னு இருந்தது, இப்போ மாற்றிட்டார் ஆச்சாரியாபிமானம்னு கொண்டுட்டார். ஏன்னா அந்த பிரபத்தியும் பெருமானிடத்தில் ராமானுஜர் பண்ணி
தன் மூலமாக தன் சிஷ்யர்களுக்கு கொடுத்த போக அப்போ மொத்தமே ஆச்சாரிய உக்தி ஆயிடுது. மொத்தமே பிரபத்தினுமே ஆச்சாரியனே பண்ணிடுவாருங்கிறது ஆயிடுத்து. இப்போ யோகம், யோகத்திலிருந்து பிரபத்தி, அது பகவானிடத்தே. பிரபத்தி, அதில் இருந்த ஆச்சாரியாபிமானம் அத்தையும் ராமானுஜர் கொண்டு கொடுத்துட்டது. மொத்த திட்டத்தையே மாத்திட்டாருங்கிறது அர்த்தம். இது ஏன் மாத்தினார் அப்படி பார்த்தா தெரியலையேனால், பெரிய பெரிய திட்டங்கள் மாறி உலகமே பயன்பட போறதுனால் அது போய் ஒத்தொத்தருட்டி என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா. ஆனால் அதை கீழே இருக்கிறவாள்கிட்ட பண்ணவும் விட மாட்டா. ஏன்னா பண்ண தெரியாது. எப்பவும் மேலே ஆறு இருக்காரோ அவர் தான் யோசிக்கணும், அவர் தான் திட்டத்தை செயல்படுத்தணும். அந்த திட்டம் கீழே இருக்கிறவா எல்லாருக்கும் பயன்படுறதா, பயனீட்டாளர்களாக யாரும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு சிந்தனையாளர்களாக ஆச்சாரியர்கள் தான் இருக்க வேண்டும். அவர்கள் பாத்தியத்தை ஏற்படுத்தி வைக்க இனி ராமானுஜர் காலத்திலிருந்து ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர். இப்பூவுலகத்திலே சித்திரையில் செய்ய திருவாதிரையில் அவதரித்தார். இப்ப என்ன ஏற்படுத்தி வைத்தார்? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின். இனிமே அந்த வரம்பு கட்ட வேண்டாம். ஆசை இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, ஒத்தர் தான் சொல்லணுங்கிறது இல்லை, உலகமாக எடுத்துரைக்கலாம்னு ஏற்படுத்தினார். அன்னிலேருந்து பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனித்தனியாத்தான் பாவை களம். ராமானுஜர் காலத்திலிருந்து பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். வெள்ளி எழுந்தது, பகவானே உபாயங்கிற ஞானம் எழுந்தது. வியாழம் உறங்கித்து, சம்சாரத்தில் இருக்கிற ஆசையத்தனை உறங்கித்து. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோன்னு சொல்ல போதரி கண்ணினாய் என்று ராமானுஜருடைய திருக்கண் பார்வை கட்டாட்சத்தின் சீர்மையே சொல்ல, அதற்கப்புறம் நம்பிள்ள அவதரித்தார். நம்பிள்ள காலக்ஷேப கோட்டியோ, நம்பெருமாள் புறப்பாடு கோட்டியோன்னு சொன்னார். வேதாந்த தேசிகன் அவதரித்தார். சிறு பிராயத்திலேயே காலக்ஷேபத்துக்கு போகணும், அது அவர் சொல்லிவித்தார். சின்ன பிராயத்திலேயே நடாதுரம்மாள் இடத்துல போய் அவரிடத்துல பெருத்த பட்டங்களை பெற்று அனுகிரகத்தை பெற்றார். அவர் அதை விடாமல் சொல்லிக்கிறார். நான் எங்கள் மாமா கூட்டின்னு போய் போனேன், மாத்துலர் தான் கூட்டின்னு போனார். அவர் பெரிய கிடாம்பியாச்சான் வம்சத்தில் வந்தவர். அதனால் நான் என்ன புஸ்தகம் எழுதினாலும் அதில் மடப்பள்ளி மனம் மணக்கும்னார் அவர். அவர்கிட்டே தான் நான் தெரிஞ்சுட்டேன். அதனால் நான் எழுதினத்தில் எல்லாத்துலேயும் பெருமானுடைய பிரசாதத்தினுடைய மனம் இருக்கும்னு அவர் சொன்னார். நம்மள பல முறை காலக்ஷேபம் சாதித்தாராம். அதை அங்கே தெரிஞ்சுக்கணும். நஞ்சியர் 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். அந்த 100 தடவையும் நம்பிள்ளை பெற்றுக்கொண்டார். அத்தனை தடவையினுடைய அர்த்தத்தையும் தேக்கின்றார். அப்போ காலக்ஷேபங்கிறது பலரிடத்தே பல முறை. அதை அங்கே தெரிஞ்சுக்கணும். ஒத்தரிடத்துல ஒரு முறை இல்லை, பலரிடத்திலும் பல முறையும் கேட்க வேண்டும். நம்பிள்ள காலத்திலிருந்து தான் எழுத வைக்கப்படும் முறை வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஏதோ வேதாந்த கிரந்தம் வரைக்கும் எழுதி வச்சிருந்தார். ஆனால் ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் எல்லாம் எழுதப்படணும்னு ஏற்பட்டதே ஏறார் வடக்கு திருவீதி பிள்ளை, அதாவது நம்பிள்ளை ஆசையுடன் கூறினார். அவர் 36,000 படி காலக்ஷேபமாக சொல்லிட்டார். தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலை கொண்டு அது 36,000 படின்னு வந்து அதை கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள் பாவை கிளம்புக்கார். எனில் மணவாள மாமுனிகள் பெரிய திருமண்டபத்தே பெருமானாலே ஆணையிடப்பட்டு இங்கு வாரும், நமக்கே காலக்ஷேபம் கேட்கணும்னு ஆசை வந்துடுது. இது எல்லாத்தையும் விட்டார். திருவரங்கநாதனுக்கு ஆசை ஏற்பட ஏன்னா இந்த காலக்ஷேப பத்ததியை சரியாக பூர்த்தி பண்ணி வைக்கணும் இல்லையவர். இவர் தான் என்னைக்கோ தனியாக ஆரம்பித்து வச்சார். அவர் ஆரம்பித்தது திருமந்திரத்தை. அதிலிருந்து அந்த திருமந்திரத்துக்கு பிரகாசகமாய் துவயத்துக்கு விரிவுரையாக இருக்கும் திருவாய்மொழியை, அத்தையே நாம் தீர்க்க சரணாகதின்னு சொல்கிற திருவாய்மொழியை பெரிய திருமண்டபத்தில் மணவாளவர்கள் கூப்பிட்டார். நீர் காலக்ஷேபம் சொல்லும் நான் கேட்கிறேன்னு சொல்ல, இத்தனை உற்சவம் நடந்திருக்கிறச்சே நான் எங்கே காலக்ஷேபம் சொல்ல? நிறுத்து உற்சவத்தை, ஓராண்டுகளுக்கு அனைத்து உற்சவத்தை நிறுத்தினார். கேட்டதிலேருந்து பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். 1102 பாசுரத்தையும் கேட்டு முடித்து தனியனையும் மணவாள அவர்கள் திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அத்தோட இந்த ஆச்சாரிய பரம்பரையின் வட்டத்தையே பூர்த்தி பண்ணி வைத்தார். இந்த மொத்த வட்டமும் சேர்ந்தது தான் இப்போ நம்போல்வாருக்கு பாவைக்களம். பாவைக்களம் புக்கார் போதரி கண்ணினாயனு கூப்பிட அடுத்து நாவுடையாய் நாணாதாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடன்னு சொல்ல, நாவுடையாய் இந்த கோட்டியில் சேர்ந்து அனைவருமாக கடைசி திருமாளிகை அடைகிறார்கள். அப்படிங்கிறது நாளைய பாசுரம். மேலே பார்ப்போம். இப்போது 14ஆம் பாட்டு அனுசந்தானம். உங்கள் உழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கநீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் ஒடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய்.